माता पिता श्रीमान वेंकटनाथार्य कंतारी वेदांताचार्य में संगीतांगी शरणं बौद्धीकानां खडगो मुनीश्वरं श्रीरंगनाथ खडगोपात्रं श्रीरंगदेशपुराक्षरगोपत्यं वेदान्तदेशीन्द्रमहं प्रवद्ये श्रीमद्गंगश्राद्धं श्रीमद्वीरभूतहतिहरिपादारविन्दाश्रयं श्रीमद्वेदमन्दिरविकटशास्त्रं सेवेरङ्गविलीन शासनमहं नारायणं योगिनं वेदान्तवेदीन्द्रभक्तरत्नपर्यन्तमानमहवतीगुणं वाक्यं नारायणातिशुद्धिकृपानिमित्तं हरिशेखरवाक्याः ज्ञानगणस्वरूपं विज्ञानविज्ञानभवतदीशं दयानिधिं जगद्गुणान्तरण्यं देवमहित्मीं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजगुणानन्दवेदान्तयुग्मं श्रीमद्श्रीवादियोगीश्वर गुरुदेवोत्तरपात्रभावं श्रीमद्श्रीरङ्गनाथाख्यमुनिकृपयाप्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं वन्दे देशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनिप्रभातभवन्तुस्वादियुग्मधर्षीयुगराजन् कय्यन्तयुग्मरभूतिपरिश्रमं श्रीरङ्गलक्ष्मणमुनिं प्रपद्ये नीलानन्दसरगीजगीनुत्तमुत्तोच्यकृष्णं भारात्यं स्वं श्रुतिहरिस्तमध्यापयन्ति स्वच्छिष्टायां गृहणीयावलात्कृत्य கோதாதத்தை நவீனம் சூய அன்னமயற்புது அன்றாளங்களுக்கு பல்லு இங்கு ஏழால் சாடி கொடுத்தால் நெட்டாமாலை கோமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்து சுரக்குடைய தொன்றாவை பாடி உலகங்கள் நாடினி வெங்கடவர் சென்னை விதி என்ற விண்ணாக்கம் நான்கடவா வெண்ணனே நன்றி ஸ்ரீவிஷ்ணு நித்த உலகங்கட கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்திரன் யோக திருஷ்யாம் சாட்சாட்சமான்வன்மயா கமலாமிவான்யா கோதாமரணம் பிரமத்தியே ஜெய புகழ் ரிஷி முத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிகவிளங்க விஷயம் தூய திருமங்காயும் தரங்கராஜ் அதை முடியூடி குலத்தமாதேனே உணர்ந்திருப்பாவை வாக்காளர்களும் நீவத்து பாமாறு ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனு கருஷையே அன்பு உலகம் அனந்தாய் போற்றி செந்தற்கு நெல்நிலையை கேட்டாய் போற்றி கொண்ட சகரம் உழைத்தாய் புகழ் போற்றி நந்து உடலாய் எழுந்தாய் கடல் போற்றி கொண்டு உடலாய் எழுந்தாய் குணம் போற்றி என்று வயெடுக்கும் எங்கை எல்வேல் போற்றி என்னென்னும் சேவனமே அங்கே ரோதப்பாவாய் அன்பு உலகம் அனந்தாய் போற்றி செந்தற்கு நெல்நிலையை கேட்டாய் போற்றி கொண்ட சகரம் உழைத்தாய் புகழ் போற்றி நந்து உடலாய் எழுந்தாய் கடல் போற்றி கொண்டு எழுந்தாய் குணம் போற்றி என்று வயெடுக்கும் எங்கை எல்வேல் போற்றி என்றென்னும் தேவனமே எண்ணிப்பொருள்தான் இந்தியா நம்பாக நிறைய ரோதப்பாவாய். கேட்டுக்கு பாசுரம். மாடி மலமுழஞ்சல் மண்ணி கடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுக்கு தீ விழித்து வேறு நீர் பொங்க எப்பாடும் தேர்வுவரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு கோதரமா கோலனை பூவை போனா உன் கோயில் நீங்கள் பொன்பொருளி போக்கு இது சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் அரசு ஆராய்ந்தருளே எல்லோரும் பாவாய். மாறி மரமுடைஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு நீர் பொங்க எப்பாடும் சேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் லிங்கனே போன்றவர்கள் போக்குடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளே எல்லோர் என்பாவாய். பெருமாள் நப்பின்ன பிராட்டியின் தானமாக அந்த திருப்பள்ளி எழுதி அந்த திருக்கோவிலில் உரைகிறதான உறக்கத்திலிருந்து எழுந்து பெருமாள் 4 அடி நடந்து முன்னே வந்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து தங்களுடையதான பிரார்த்தனையை தங்களுடையதான இல்லையா அந்த இறைஞ்சுவதை பெருமாள் கேட்டுள்ள வேணும்னு விஞ்ஞாபனம் பண்றார்கள் அப்படின்னு இடைஞ்சிகளுடைய விஷயத்தை இதான் இந்த பாசுரத்துக்கு அவதாரிக்கு. மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் சேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலனி பூவை பூவண்ணா. பெருமாள் பண்ணக்கூடியதான அவதாரங்கள். இந்த அவதாரங்களுக்கு இந்த திருஷ்டாந்தம். பெருமாள் நம்முடைய ரட்சணத்துக்காக நமக்கு ருசியை உண்டாக்கி அவனிடத்த உபாயத்தை பிரார்த்தனை நம்ம பண்ணி வைப்பதற்காக அவன் பண்ணக்கூடிய அவதாரங்கள். அந்த பகவானுடைய விபவாவதாரங்கள் பெருமாள் எங்கிருந்து எப்படி இந்த விபவாவதாரங்களை பண்றான்னு இந்த குகையிலேருந்து புறப்படுறதான சிம்ம திருஷ்டாந்தம். மாறி மலை மாறியுடைய சப்தமானது
மழைக்காலத்தை குறித்த சத்தம் இல்லையா. மாரிக்காலம்னா மழைக்காலம். மாரிக்காலமானது விடைவிடாமல் மழை பெய்கிற காலமாக அப்படின்னால மாரிக்காலம் சஞ்சார யோக்கியம் இல்லாததான காலம் இல்லையா. அதனாலதான் ராஜாக்கள் எல்லாம் இல்லையா மாரிக்காலத்துல வெளியே புறப்பட மாட்டார்கள், சஞ்சார யோக்கியமான காலம் இல்லைன்னு அவர்களுக்கு இந்த வருஷா காலமாக 4 மாசம் இருக்கு இல்லையா, அப்படியே அந்த புறத்துல விசேஷங்கள் அனுபவிச்சுட்டு அப்படியே அந்த புறத்தோடு கிடப்பார்கள். எதிர்கள் இருக்காலே அதாவெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு கிராமம்னு சொல்லி அப்படி சஞ்சரிச்சுட்டே எதிர்கள் இருக்காலே அவர்கள் இந்த வருஷா காலம் வந்தாக்க சஞ்சரிக்க மாட்டார்களாக, இது சஞ்சரிப்பதற்கு அயோக்கியமான காலம் சொல்லி அவர்கள் காப்பது மாசம் 4 மாதத்துக்கு ஒரு வருஷத்தை முன்னிட்டு கொண்டு அவர்கள் சஞ்சாரத்தை தவிர்த்து அந்த பொருளீட்டுவதற்கு வெளியில போனவர்கள் தான் இருக்கா இல்லையா, அவர்கள் எல்லாம் அது சஞ்சாரத்துக்கு அயோக்கியமான காலம் சொல்லிட்டு அப்ப தங்களுடைய வீடுகளுக்கு திரும்புவார்கள். அகத்துறையில பொருள்வையின் பிரிவுன்னு ஒண்ணு இல்ல, அந்த தலைமகளை பிரிந்து தலைமகன் பொருளீட்டுவதற்காக போறான், இது ஒரு பிரிவு இல்லையா. அந்த காண்கின்றகளும் கேட்கின்றகளும் காணில் இந்நாள் பான்குந்த நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் ஆண்குந்தமே குளிர் மாமலை வேங்கட துன்பம் நம்பும் சேன்குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்றதென்னவே திருவிழத்துல இன்றைக்கு பொருளீட்டுவதற்காக தன்னை பிரிந்து நாயக்கன் போறான் அப்படின்னு திருவிழத்தை பராமரிச நாயகி துக்கப்படுறான் இல்ல. காண்கின்றகளும் கேட்கின்றகளும் காணில் இந்நாள் பான்குந்த நாடர் பயில்கின்றன. அந்த காண்கின்றகளும் இனி காலம்புரை இருந்துட்டு நாம இல்லையா பார்க்கிறதும் நம்ம கேட்கிறதுலையும் பார்த்தா இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் இல்லையா. ரொம்ப ஓவரா இன்னைக்கு இல்லையா பெருமாள் ரொம்ப வெளியில. இதுக்கு என்ன காரணம்னாக்க இன்னைக்கு நம்மளை ஏமாறதுக்கு பொருள் சம்பாதிக்கிறது. இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் இல்லையா. மான்குன்ற குளிர் மாமலை வேங்கடத்து உம்பர் நம்பும் சேர்குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்றது இல்லனவே அப்படின்னு அந்த பொருளையின் பிரிவில் என்ன பண்ணுவார்கள் கேட்டாக்க மாரிக்காலத்துல அங்க இருந்து சச்சார யோக்கியம் இல்லாத காலம், ஆனால மாரிக்காலத்துல திரும்பி இல்லையா தங்களுடைய கிரகத்துக்கு வந்து இல்லையா அந்த தலைமகளோட இல்லையா வேற எங்கேயும் புறப்படாமல் தலைமகளோடு கலந்து அனுபவித்திருக்கிறது. இந்த காலத்து தலைமகள் எப்படா மாரிக்காலம் வரும்போது காத்திருந்தது இல்லையா. கடைசியில் அந்த மாரிக்காலம் வந்த பிறகும் தலைமகன் வராதனால ஏற்படுற துக்கம் அதை ஒரு 16 பாசுரங்கள்னால திருவருத்தத்தில் சாதிக்கிறார். காரிகையார் நிறைகாப்பவர் யார் என்று மாளிகை ஏறு அரையிடுங்காலத்து வாழியரோ சாரிகை புள்ளர் தன்னந்துழா இறையுளா சேரிகை ஏறும் பழியாய் விளைந்ததன் சின்மொழிக்கே. 18-19 பாசுரமா 19 பாசுரம். காரிகையா நிறை காப்பவர் யார் என்று மாரிகை ஏறி கார்குன் நின்னே மாரிகை ஏறும் அறையிடும் காலத்து வாழியரோ சாதிகை புள்ளர் தன்னந்துழாய் அருகில் இறைகூயருளா சேரிகை ஏறும் பழியாய் விளைந்ததன் சின்மொழிக்க. இது செவிலி தாயார் பாசுரம். காரிகையார் நிறைகாப்பவர் யார் என்று இல்லையா அறையிடும் காலத்து இந்த மாரிக்காலம் வரும்பொழுதே இல்லையா அரை கூவி கொண்டு அப்படியே சேலஞ்சு பண்ணிட்டு வரும். காரிகையார் நிறைகாப்பவர் யார் என்று இந்த அபல பெண்களை என்னிடத்திலிருந்து யார் காப்பாற்ற முடியும்? காரிகையார் நிறைகாப்பவர் யார் என்று கார் கொண்டு இன்னே இல்லையா மாறி கையேறும் காலத்து கார் கொண்டு நல்லா கருத்த மேகங்களை எல்லாம் கொண்டு கருத்து கொண்டு மாரியானது ஒரு நன்னா தனக்கு சாதகமா பல பேர் அழிச்சு வரும்போது எப்படி ஒரு தைரியமா அது மாதிரி மாரிக்காலமானது காரிகையார் நிறை காப்பவர் யார் என்று இல்லையா அந்த அபல ஸ்திரீகளுடைய பெண்களுடைய ஸ்ரீத்துவத்தை காப்பாற்றுவாரா என்று இல்லையா கார் கொண்டு கருத்த மேகங்களை எல்லாம் தனக்கு துணையாக கொண்டு மாரியானது மாரிக்காலமானது கையேறுவதுன்னு அர்த்தம். ஒரு கை ஏறி போச்சு ரொம்ப பலம் பெற்று போச்சுன்னு இல்லையா. கார் கொண்டின்னே மாறி கையேறி அரையிடுங்காலத்து அரை கூவி இல்லையா அப்படி வருகிற காலத்து ஐயோ இப்ப என்ன ரசிக்கிறது ஒருத்தர் இருக்க என்னுடைய தலைமகன் யாரு அவன் இங்க வந்தான்னா இந்த மாரி காலத்தினுடைய பட்டம் நடந்து இல்லையா. அவர் யாருன்னு கேட்டா
சாரிகை புள்ளர். சாரிகை புள்ளர்னா வெகு வேகமாக சஞ்சரிக்கக்கூடியதான கருத்மானை இல்ல திருவடியை வாகனமாக கொண்டவர். புல் சாரிகை புல். சாரிகைனா வெகு வேகமாக சஞ்சரிக்கக்கூடியதான மிகுந்த அலங்காரத்தோடு கூடியதான வெகு வேகமாக சஞ்சரிக்கக்கூடியதான அந்த சாரிகை புள்ளர் அவர் தான் வர முடியல இல்லையா? ஏதோ காரணத்தால வர முடியாத காரணம் இல்லை இல்ல, அந்த ஔபவாசமான அந்த வெகு வேகமாக சஞ்சரிக்கக்கூடியதான கருத்மான் இருக்கு இல்ல, ஏதோ வேற காலத்துல உடனே ஒரு மெசேஜ் கொடுக்க மாட்டாரா? இல்ல, நான் இதெல்லாம் வந்துருக்கேன், முன்னால இதெல்லாம் சிலது நான் கொடுத்து வச்சிருக்கேன், கொண்டு கொடுக்குற இல்லையா? வாயிலிருந்து அப்படிதான் நான் கிளம்புறதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு, இதெல்லாம் இன்னாட்டு அது மாதிரி சாரிகள் ஃபுல்லா ராம் தன்னம் உள்ள தான் வருவதற்கு கால தாமதமாக்குனாக்க தன்னுடைய திருத்துவாய் நாளையாவது கொடுத்துட்டு போலாம் இல்லையா? அதையும் செய்ய மாட்டேங்கிறார் இல்லையா? வாழியரோ சாரிகை புள்ளர் தன்னந்துழா இறைகள் எருள இல்லையா? சேரிகை ஏறு பழிய இல்லையா? இவர் இந்த மாதிரி இவர் துன்பப்பட்டு இருக்கிறத பார்த்தோம். மாரிக்காலம் வந்த பிறகும் இவருடைய தலைமகன் வராது இருக்கிறத பார்த்தோம். சேரி கையேறல என்ன, இந்த அயல் சேரி பெண்டுமார்கள் இருக்காரு, எப்போ தூஷம் செய்து வம்பு பேசப்பே தொழிலாளர் கொண்டவர், அவர்கள் கை ஏறுறது. சேரி கையேறும் பழியாய் விளைந்தது என் சின்மொழி ஏறு. இது செவிலியுடைய பாசம். அந்த மாதிரி அந்த மாரிக்காலங்கிறது சஞ்சார அயோக்கியமான காலம். அப்படிப்பட்ட மாறி மலை முழிஞ்சு, அந்த மாரி காலத்துல மலை முழிஞ்சுன்னு குகை, அந்த மலையினுடைய குகையில இல்லையா சிங்கமானது எப்பவுமே இல்லையா ஓய்வெடுக்கிறது குகையில தான் இருந்துச்சு இல்லையா? சிம்மம் குரு கிரி குவாஸ்தேகான்னு சொல்லும் இல்லையா? அந்த சிம்மமானது எப்பவுமே இல்லையா மலையினுடைய குகைகள்ல சென்றுதான் இல்லையா கொஞ்ச காலம் இல்ல ஓய்வா இருக்கிற காலம் கழிச்சுன்னா உடனே சிம்மமானது இல்லையா சிம்ம வட குட்டி நியாயம் குகையில போய் அந்த மாரிக்காலத்திலே மலை முழஞ்சில் மலை குகையிலே மன்னி கிடந்து உறங்கும். மன்னின பொருந்தி இல்லையா? கொஞ்சம் திருக்கூட அசைவில்லாதபடி பொருந்தி. எப்படி பொருந்தி கிடக்கிறதுனாக்க அந்த மலை குகையானது கல்பாறைகளால் ஆனதுதானே, அந்த கல்பாறையோட கல்பாறையாக தானும் பொருந்தி கிடக்கு இல்லையா? தான் அது ஒன்றுபட்டு இதுவும் ஒரு கல்பாறையோ தடை பார்த்தாங்க. அப்புறம் தான் சிங்கம் கல்பாறைக்கு அசைவற்கு இல்லையா? அதே இதோட கூட அந்த கற்பாறைகளோட குகையில் உள்ள பாறைகளோட பாறையாக மண்ணி கிடக்கும். அல்லது இல்லையா அந்த மாரி காலத்துல அந்த மலை குகைக்குள்ள அந்த மலை குகைக்குள்ள தன்னுடையதான பெண் சிங்கத்தோட அந்த பெண் சிங்கம் ஆண் சிங்கம் வேறுபடுத்த முடியாதபடி அதோடு அப்படி தான் ஒன்றி பொருந்தி கிடக்கக்கூடியதான சிங்கம். மண்ணி கிடந்துன்னா எதோட மண்ணி கிடந்துனாக்க தன்னுடையதான பெண் சிங்கத்தோட தான் வேஸ்தா அது வேஸ்தா அப்பிரதமாக பிரிக்க முடியாதபடி மண்ணி பொருந்தி கிடக்கும். அல்லது ரெண்டுமாக சேர்ந்து அவர்கள் கிடக்கிற சிறி கூட அசைவு இல்லாமல் இல்லையா அப்படி கிடந்து உறங்குகிறதானது இந்த மலை குகையுடைய பாறையில இதுவும் ஒரு பாறை. சில பேர் உட்கார்ந்து பார்த்தா ரொம்ப அசைவுலாம் சொல்றது பார்த்தா தண்ணிச்சேன்னு சொல்லும். ரொம்ப சோம்பலா திருக்கூட ஆடாம செய்யாம இந்த நாட்கள் தூக்கிட்டு போ சோபால உட்காந்து பாட்டாவது சர்னிச்சரா இருக்கு. அது மாதிரி அந்த பாட்டாவது மலை குகை அப்படி இல்லையா மாறி மலை முழஞ்சு மண்ணி கிடந்து உறங்கும் சிங்கம். அதாவது செய்வதற்கு வேற காரியம் எதுவும் இல்லாத காரணத்தால அந்த மலை குகைக்கு வெளியில சட்டரிக்கிறதுக்கு இல்லாத காரணத்தால அதுக்குள்ள மண்ணி கிடந்து உறங்கும் இல்லையா சீரிய சிங்கம். சீரிய சிங்கம் தான் அர்த்தம் இல்லையா மிகுந்ததான சிறப்பை உடையதான சிங்கம். சிங்கமானது உறங்கினாலும் இல்லையா அது இல்லையா சீரிய சிங்கம். அது சீரியன்னா மிக சிறப்பு மிக்கதானே இல்லையா? இந்த மிருகங்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லக்கூடியதானே பலத்தினாலையும் புதினாலையும் இல்லையா மிகுந்த சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய சீரிய சிங்கம். அல்லது சீரிய சிங்கம் அப்படிங்கிறதானது இல்லையா தன்மைதானே இல்லையா சீர்க சப்தம் தமிழ்ல இல்லையா ஸ்ரீங்க சப்தத்தினுடையதானே இல்லையா ஆரிய பிரிவு. அதனால சீரிய அப்படின்னாக்க பெண் சிங்கத்தோடு கூடியதாக இருக்கக்கூடியதானே அந்த சிங்கம் அழகுதான தோற்றத்தோடு. ஏதாவது சிம்மமாக எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் அது ஒரு பயங்கரமான அழகு. அப்படிதான சீரியதான அழகு புரிந்ததான இல்லையா பராக்கிரமம் போன்ற சிறப்புகள் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய எப்பொழுதும் தன்னுடைய பெண் சிங்கத்தை பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த சீரிய சிங்கம் இல்லையா அறிவுற்று. அறிவுற்றுனாக்க நெடுநாள்
இல்லையா அந்த மலை குகையில படுத்து உறங்கின பின்பு இப்பொழுது வருஷா காலமானது முடிந்தது, இது சஞ்சார யோக்கியமான காலம் என்பதை நினைத்து அறிவுற்றுனாக்க பிரபோதத்தை அடைந்து இல்லையா நெடுநாள் இல்லையா அவன் அந்த மாரிக்காலத்தை கிடந்து உறங்கி இப்பொழுது சஞ்சார யோக்கியமான காலம் உண்டென்று அறிந்து அறிவுற்று தீ விழித்துன்னா அந்த சிங்கத்துக்கே சுவாபாவிகமான பார்வை இல்லையா. சிங்கத்துக்கு சுவாபாவிகமான பார்வை என்னன்னு கேட்டாங்க இல்லையா, கண்களை நாங்கள் சிவந்து இருக்கும். சுவாபாவிகமான ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு கண் சிவந்து இருக்கும் அப்படின்னு என் செய்ய தாமரை கண் பெருமானார் கெந்துவதாய் என் செய்ய உரைத்திருக்கால் இனக்குயில்கால் நீரலிலே முன் செய்த முழுவினையால் திருவடிக்கேள் குற்றேவல் முன் செய்ய முயலாதேன் அகழ்வதுவோ விதியினமே. அஞ்சிரை மடனாராய்கிற இரண்டாவது பாசத்துல என் செய்ய தாமரை கண்ணர் கெந்துவதாய் செய்ய தாமரை பெருமாளுடையதான கண்களுக்கு செய்ய தாமரை சிவந்திருக்கக்கூடிய தாமரை கண்கள் இல்லையா. முதல்ல செய்ய தாமரைகள் பெருமாளுடைய தாமரை கண் எவ்வளவு சிவப்பா இருக்குன்னு கேட்டாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் கோட்டிங், செகண்ட் கோட்டிங், தேர்ட் கோட்டிங் 3 கோட்டிங் கொடுத்த மாதிரி முதல்ல பெருமாளுடையதான திருக்கண்டு இல்லையா முதல்ல சுவாபாவிகமான ஐஸ்வர்யத்தாலே சிவந்திருக்கும். நல்ல நிருபாதிகமான சுவாபாவிகமான ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கண் சிவந்திருக்கும் இல்லையா. அந்த சொத்தினால கண் சிவந்திருக்கும். அடுத்தபடியா ஆசிரியர்கள் மக்கள் உள்ளதான அதிமாத்திர வியாமோகத்தினால பிரீத்தியினால கண் சிவந்திருக்கும் இல்லையா. அடுத்தபடியா ஆசிரியர் விரோதிகள் மேல இருக்கும் கோபத்தினால இல்லையா கண்கள் சிவந்திருக்கும். அதனால இல்லையா கண்கள் சிவந்திருக்கும். அதுவும் நெடுநாள் உறக்கத்தில் இருந்த கண்கள் முதல்ல விழிக்கும் பொழுது அந்த கண்கள் உள்ளதான சிவப்பானது இல்லையா நெடுநாள் இல்லையா வெளிப்படாத இருந்த சிவப்பானது உடல் பார்வையில வெளிப்படும் பொழுது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அந்த சிவப்பானது தீ விழித்தார் இல்லையா அக்னியை கத்துவது போல சிவந்த நிறமாக இருக்கும். பெருமாள் இல்லையா உறங்கி விழிக்கும் பொழுது அந்த பிரதம பாட்டு கோபத்தோட பார்க்கிற அந்த பிரதமாட்ச பாத்திர சந்தி பாத்திரத்தினுடைய இதான இல்லையா அந்த நிலம் இருக்கா அதை கிராட்சிமானது கூட தாங்க மாட்டார்கள். கிராட்சிமார்களாலும் தாங்க ஒண்ணாது இருக்கிறது அந்த பிரதமாட்சதான சென்றது அவ்வளவு அந்த பிரதமாட்ச சந்தி பாதத்தை இல்லையா யார் தாங்கக்கூடியவங்கள பாதுகா வச்சுக்கலாம். அதனாலதான் பெருமாள் காலம்புற கண் விழித்த உடனே யாரை பார்க்கணும் கேட்டா பாதுகை பாரு பிரதம கட்டாட்ச சன்னிபாதம் திருப்பாதுகை. ஏன்னா இல்லையா அந்த காலம்புற இருந்து பிரதமம் முதல் அட்ட சன்னிபாதம் முதல் பார்வையே இல்லையா அதை பொறுப்பு கூடியவள் இல்லையா அதை தாங்கக்கூடியவள் பாதுகை வச்சுதான் சுவாமி இல்லையா அந்த சஞ்சார பద్ధதியில காவிக்க. அதனால அந்த தீ விழித்து வேரி மயிர் பொங்க இல்லையா சிங்கமானது காலம் எழுந்த உடனே அது அறிவித்த உடனே தீ விழித்து எழுத்த அதாவது சிங்கமானது தூங்கும் போது அதுல பிடரிமைகள் எல்லாம் இல்ல படிந்து இருக்கும். சிங்கமானது எழுந்து இல்லையா ஒரு உதவினாக்க அந்த வேரி மயிர் பொங்க இல்லையா வேரினா பரிமளம் இல்லையா வேரி மயிர்னாக்க அது உலைமயிர் சொல்லக்கூடிய பிடரி மயிர் இருக்கு. சிங்கத்தினுடைய பிடரி மயிருக்கு இல்லையா சுவாபாவிகமான ஒரு நறுமணம். வேரிங்கிற சத்தத்துக்கு பரிமளம் இருக்கும். காரிமாறன் கடகோபம் சொல்லாங்கிடத்துள் இப்பத்தால் வேரி மாறாத பூமியில் இருப்பாள் வினைக்கு இருக்குமே சாட்சி. வேரி மாறாத பூமியில் இருப்பாள் இல்லையா. வேரி மாறாத பூனை என்னத்தம் அந்த பிராட்டியில் இருக்கக்கூடியதான பத்மமாகிற அப்பிராப்தமான அந்த தாமர புஷ்பத்துக்கு அதனுடைய பரிமளமானது ஒரு பொழுதும் குறையாது, ஒரு பொழுதும் மாறாத விகாரத்தை அடையாதுதானே இல்லையா. ஒரு பொழுதும் கூட குறைய ஆகாமல் எப்பொழுதும் இல்லையா ஒரு உருபடியாக இருக்கக்கூடிய அந்த அப்பிராப்தமான பத்மத்தினுடையதான வேரி. வேரி மாறாத பூமியில் இருப்பால் வினைக்கு இருக்குமே. பிராட்டினுடைய உபாயத்துவத்தை பெரிய வாசம்பள்ல ஒத்துண்டு வியாக்கியானம் பண்ணிட்டான். வீட்டுக்கார சாட்சி ஒரு பெரிய காரியம் இல்லை இல்ல. இந்த இடத்துல பெரிய வாசம்பள்ல சாட்சிருக்கா இல்லையா. இந்த 10 பாசுரத்துடைய வாசிலிருந்து இதை அனுபவிக்கக்கூடியவர்கள் இருக்கா இல்லையா. அவர்களை வேரி மாறாத புதுமையில் இருப்பாளாக பெரிய பிராட்டியார் இவர்களை கண்பரமாக ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு பலப்பிரதானம் பண்ணும் சாதிக்க. பலப்பிரதானம் பண்ணுனா கூட எதையும் தன்பரமாக ஏற்றுக்கொண்டும் சாதிக்க. இவர்களுடைய பலத்தை தான் ஸ்வீகரித்துக் கொண்டு வீட்டுல கூட இவ்வளவு தெளிவா இல்லை இல்ல. அது 24,000 படி பெரியவாச்சாரம் இல்லை இல்லையா. வேரி மாறாத புதுமையில் இருப்பாளாக
போக்கியத அதிசயத்தையுடைய பெரிய பிராட்டியானவர் இப்பத்து பாசுரங்களை வாசியறிந்து அனுசந்திக்கக்கூடியவர்களை இவர்களை தன் பரமாக ஏறிட்டுக் கொண்டு இவர்களுக்கு பலப்பிரதானம் பண்ணும். அது என்ன, இவர்களுக்கு பலப்பிரதானம் பண்ணவர் பெருமாளை விலக்கி கொண்டு தான் பலப்பிரதானம் பண்ணும். இதே வாசனம் அப்புறம் முடியும் போது எடுத்துக்காட்டு. அதனால இந்த வேரி மாறாத பூமியில் வேரிங்கிறது பரிமளம் இருக்கும். சுவாபாவிகமான பரிமளத்துக்கு வேரின்னு பேர் இல்லையா? வேரி மயில் போங்க இல்லையா? சுவாபாவிகமான நல்ல பரிமளத்தை உடையதான தன்மையிலான பிடர் வழிகள் எல்லாம் எங்கும் பறக்க இல்லையா? பொங்குதல் என்ன அர்த்தம்? ஒரு வஸ்துவான அடக்கி இருந்த வஸ்துவானது இல்லையா கீழே மேலும் எல்லா பக்கத்திலையும் இல்லையா அது பரவுவதுதான் பொங்குதல் இல்லையா? பானைக்குள்ள அடைபட்டு கட்டத்துக்குள்ள அடைபட்டு கிடந்ததான பிரசாதமானது பொங்கி மேல் எழுந்து வருவதுதான் பொங்குதல்னால அடைபட்டு இருந்த பதார்த்தமானது மேல் எழுதுவதுதான் பொங்குதல். அது வேரிமையில் நல்ல பரிமளத்தை உடையதான சுவாபாவிகமான நிருபாதிகமான பரிமளத்தை நறுமணத்தை உடையதான இந்த சிங்கத்தினுடைய பிழைமைகள்லாம் பொங்க சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விதித்து வேரி மயில் பொங்க எப்பாடும் பேருந்து உதவி இல்லையா? சிங்கமானது இல்ல எந்த பக்கத்துல போறது அப்படின்னு முதல்ல இல்லையா பார்க்கணும். அதுக்காக என்ன பண்ணும், 4 பொருட்களையும் முன்னும் பின்னுமாக 2 பக்கங்களிலுமாக முதல்ல அப்படியே நடை செய்யும். முதல்ல அது போவதற்கு என்ன இடம்னு ஒரு உத்தேசமானது ஏற்படணும். இந்த வழி இந்த பக்கம் போகணுங்கிறதால ஒரு சங்கல்பம் ஏற்படுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க முதல்ல இந்த பக்கம் போகும், அப்புறம் திரும்பி வந்து இன்னொரு பக்கம் போகும் இல்லையா? எப்படி போவதற்கான திசையும் இல்லையா போவதற்கான தான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் முதல்ல மனசுல வரிசைப்படும் இல்லையா? நெடுநாள் உழைக்கிற காலத்தால பல காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்கள்லாம் சிற்பமும் மிருகங்களுக்கு ராஜா இல்லையா எழுந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா செல்ல வேண்டிய இடத்தையும் உத்தேசத்தையும் இல்லையா மனதில் தெளிவு பிறக்கிற வரையிலும் இல்லையா 4 பக்கங்கள்லையும் எப்பாடும் எல்லா பக்கங்களிலும் பேருந்து உதவி. பேருந்துனாக்க நடைவீட்டு நகர்வதற்கு பேர் பேருதல் பேர். பேருந்தும் பெயர்ந்தும் அவனோடு ஒன்றி ஒரு சொல்லிலே தீர்ந்தவன் தோழி என் செய்யும் உறவு. பேருதல் அப்படின்னாக்க என்னதும் இல்லையா அடி வைத்து நடக்கிறதுக்கு பேர் பேருதல். எப்பாடும் பேருந்து உதவி உதவுறதுனாக்க சரி செய்ய போக வேண்டிய இடமும் செய்ய வேண்டிய காரியத்தையும் இது இன்னது அப்படின்னு இல்லையா மனதில் ஒரு சிரமண்ட பிறகு உதவி அப்படின்னாக்க என்ன அர்த்தம் இல்லையா தன்னுடையதான சரீரம் இருக்கு இல்லையா அந்த சரீரத்தை எப்பாடும் பேசுகிறதான சரீரத்தை இல்லையா போவதற்கு முன்னால இல்லையா சரீரத்தில் ஓரோரு அவயங்களும் பிறக்காக உதவி இல்லையா இதெல்லாம் மிருகங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லையா. உடனே சஞ்சாரத்துக்கு பூர்வ ஜட அத்தியமிகமான பூர்வ காலத்துல இல்லையா சரீரத்துடைய அவயவங்கள் எல்லாம் உதவும் இல்லையா. மோட்சத்துக்கு போற முக்தரும் அப்படித்தான் பண்ணுவோம் இல்லையா. கருவையிலான சர்வ பாப்பங்களையும் உதவி இல்லையா. அத எதானமு நத்திய செந்தமானாக அசங்கி இல்லையா சமுத்திரே தற்போது இல்லையா சர்வபாபா விதூய நிரஞ்சனா பரமன் சாமியோ கைது அப்படின்னு விதூயன விதூரன் அதுக்கு எது சொல்றான்னு கேட்டாக்க விருட்ச இவ ரோம அஸ்மையோடு இவ ரோமானி விதூய இல்லையா. அந்த குதிரையானது இல்லையா புறப்படுவதற்கு முன்னால தன்மையிலான இல்லையா அஸ்மை இவ ரோமானி விதூய இல்லையா. அந்த குதிரை மணல்ல படுத்து பொருளும் அந்த மணல் அந்த உடம்புல ஒட்டி மணல் சரீரத்தோட நல்லா பொருந்தி இருக்கும். அந்த அஸ்வமானது அந்த மணலை தன் உதிர்க்கிறதுக்கு ஒரு உதரும் பொழுது என்ன கேட்டா அந்த மணலோட பற்றி அந்த ரோமங்களும் சேர்ந்து கீழே உதரும். அஸ்வைவ ரோமானி விதூய பாபான்னு நிரஞ்சனகா பரமம் சாமியம் பைத்தி இல்லையா. அந்த அர்ச்சிராஜ மார்க்கத்து வழியா புறப்பட்டு போய் இல்லையா பகவானோட நிரஞ்சனகா பரமசாமியத்தை மோட்சத்தை அடையக்கூடிய ஜீவனானவன் தன்னுடைய புண்ணிய பாப ரூபங்களை எல்லாம் இங்கிருந்து உதறி கொண்டு புறப்படுறத இல்லையா. அது எதை போல அஸ்வைவ ரோமான் அது மிருகங்களுக்கு அதுவும் அஸ்வம் சிம்மம் போன்ற கம்பீரமான மிருகங்களுக்கு இல்லையா புறப்படுவதற்கு முன்னால சரீரத்தை உதர்வது பழக்கம். எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து
மூறி நிமிர்ந்துனா இப்போ அந்த உதறது சரீரத்தை ஒரு ரங்கத்தையா தனித்தனியா புதற்பதற்காக உதறது. அதுக்கப்புறம் நிமிரும் போது எப்படின்னா சரீரம் முழுவதும் ஏகாவயமா எல்லாம் ஒரே அவயவத்தை கொண்டதான சரீரம் போல அவயவங்களை புதற்பதற்காக இல்லாமல் சரீரத்தை ஒன்றாக கொண்டு நிமிரும். மூறி நிமிரும். ஏகத்வேன பிருதத்வேன, முதல்ல பிருதத்வேன உதறி அப்புறம் ஏகத்வேன மூறி நிமிரும். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டார். இவ்வளவு ஆச்சு. இப்போ கரெக்டா அதனுடைய சஞ்சாரத்தை அதனுடையதான இல்லையா கவனத்தை தொடங்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டாங்க, தன்னுடைய வரவை அறிவிக்குமாறு இல்லையா ஒரு கர்ஜனை பண்ணிருக்கோம். மூறி நிமிர்ந்து முழங்கி அப்புறம் புறப்பட்டு அந்த சிங்கமானது எங்க தொடங்கியது? முதல்ல மாரிக்காலத்துல சஞ்சார யோக்கியமான காலத்துல இல்லையா மலை குகைக்குள்ளே தானும் தன்னுடையதான பெண் சிங்கமாக கிடந்து உறங்கினவர் இல்லையா. அந்த உறங்கிற உறக்கமானது இல்லையா மாரிக்காலம் முடிவுற்றது, இன்னும் சஞ்சார யோக்கிய காலம் என்று அறிவுற்று இல்லையா மாரி மலை முழங்கில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் இல்லையா தன்னுடைய பெண் சிங்கத்தோடு கூடியதான மிகுந்த பராக்கிரமத்துடையதான இல்லையா மிருகங்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லக்கூடியதான சிறந்த புகழை உடையதான சிங்கம் இருக்கே, அந்த சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வயிறு பொங்க எப்பாடும் சேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல அந்த சிம்மமானது வெளியில புறப்பட்டு வரும்பொழுது இல்லையா அந்த சிம்மஹா கிரிகுஹாசேகான்னு சொல்லக்கூடிய அந்த பிராட்சியானவள் அந்த பெருமாள் அந்த சிம்ம கத்தியா நடைய பார்த்து மங்களாசாசனம் பண்ற. சுமந்திரர் திருத்தகப்பனாரோட நியமனம். சக்கரவர்த்தி என்ன பண்ணிருக்க, பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்க இல்லையா. உடனே இல்லையா அந்த பௌர ஜனங்களுக்கு தான் சிறந்த ஆதரித்தார். அவர்கள்லாம் அதை ஆமோதித்தார். உடனே சாயங்காலம் ஆச்சு, இந்த விஷயத்தை போய் பெருமாளுக்கு இல்லையா சொல்லணும், இதை அதுவும் தன்மாயால் சொல்லணும். அதனால சுமந்திரரை போய் இல்லையா பெருமாளை அழித்து வர சொல்லி நியமித்தார் இல்லையா. அங்கே சுமந்திரர் எப்படி பார்த்தா தம் வைஷ்ணவன சங்காசம் இல்லையா மகதி பரியங்கேஸ்திதம் சொல்லி பெருமாள் சீதையுமாக நல்ல உயர்ந்ததான ஒரு பரியங்கத்துல இல்லையா உட்கார்ந்து அப்படி கம்பீரமா வாக்கு சொல்லிட்டு இருக்க. எப்படின்னு கேட்டா பரமோதத்துல இல்ல அனைவர் அரவணை மேல் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆதிசேஷ பரியங்கத்துல இல்லையா உட்கார்ந்து ஜகத்தினுடையதான ஹிதத்தை வாக்கு சொல்லிட்டு இருக்குமா போல இல்லையா பெருமாளும் சீதையுமாக அந்த மகத்தான உயர்ந்ததான அந்த பரியங்கத்துல உட்கார்ந்து வாக்கு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இல்லையா அப்படி சுமந்திரர் வர இல்லையா. சுமந்திரர் சுமந்திரரும் இந்த சர்வருக்கு ஒப்பானவர். அவர் மந்திரி பிரதானி அப்படின்னு சொன்னால் கூட மிக பயஸ்கரான அப்படின்னாலும் இவர் பிறப்பதற்கு முன்னாலே இவர் தகப்பனாருக்கு சமவயசியராக இல்லையா அவரோட கலந்திருக்கக்கூடியவர் அப்படின்னால அது பெருமாள் சீதையை அப்படி கொஞ்சம் இல்லையா. ஆகா இவர் முன்னால் 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்து நிறுத்தப்பட்டு சீதையானவர் இல்லையா அவர் பரியங்கத்தை விட்டு எழுந்திருக்கிறார். பெருமாள் அவர் பரியங்கத்தை ஒரு ஒடுங்கி உட்கார்ந்து கொண்டு இல்லையா வார்த்தை சுமந்தர்றேன்னு அவருக்கு இல்லையா வந்தன இல்லையா. இது எதை போல இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இல்லையா பிராட்டிமார்களும் தானமாக இல்லையா அந்த ஆதிசேஷனாக பரமபுரத்துல பரியங்கத்துல இல்லையா பெருமாள் இல்லையா அப்படி லீலா சித்தனாக வீட்டிருக்கக்கூடிய காலத்துல ஜெகத் வியாபாரங்களை நியமிப்பதற்கு இல்லையா சேனமொழியில் எழுந்துள்ளவர் இல்லையா கையில பெரும்பும் மயில் முடிப்புமாக நல்ல குடும்பி இருக்கு கட்டிட்டு இல்லையா மேலிட்ட சட்டையோட கையில பெரும்போட அப்படி சேனமொழியார் நுழைகிற இல்லையா புத்த சாமந்தரை கண்டதான ராஜகுமார்களை போல இல்லையா பிராட்டிமார்கள்லாம் பரியங்கத்தின் மூலையில கொடுங்க பெருமாளும் பவ்யனாக எழுந்திருந்து இல்லையா என்ன நியமித்து வந்திருக்குன்னு கேட்க அவர் இல்ல ஜெகத் வியாபாரத்துல அவர் கொண்டு வந்த விஷயங்கள்லாம் படிப்பார். இந்த பிரம்மாவுக்கு ஆயுஷ்காலம் முடிஞ்சு அடுத்தபடியா இன்னார பிரம்மாவை நியமிக்க வேணும் இல்லையா ருத்ரனுடைய பதவிக்கு இன்னார மாற்றி போட வேணும் அப்படின்னு எல்லாம் அவர் மேல ஜெகத்துக்கு நிர்வாகத்துக்குள்ள காரியங்களை சொல்லுவார். இதெல்லாம் இதெல்லாம் தேவர்கள் சங்கல்பத்தை ஆகட்டுமே தேவன் நினைக்கல் பண்ணும்னு சொல்லி அப்படி சேனமுதியார் விஞ்ஞாபனங்களுக்கெல்லாம் கண்ணாலேயே கையெழுத்து கொடுக்கும் இல்லையா. அத மாதிரி இருந்தா சுமந்திர கட்ட இருக்கு இல்லையா பெருமாளுக்கு சீதைக்கு அது சீதையானவள் இல்லையா அப்படி சடத்துல எழுந்து நிற்க பெருமாளும் பக்கியமா என்னன்னு கேட்க சக்கரவர்த்தியுடைய நியமனம் சொல்லி அப்படி பெருமாளும் இல்லையா அந்த சக்கரவர்த்தியுடைய நியமனம் எதுக்குன்னு இவருக்கு தெரியும் அவளுக்கு தெரியும்
இல்லையா, இல்லைன்னா இப்படிப்பட்ட வேலையில் சக்கரத்தை நியமிக்க மாட்டார். அதனால பெருமாள் அப்படி சுதந்திரோட கம்பீரமாக போகிற பார்த்து இல்லையா, அந்த தானும் பெருமாளுமாக இருந்த அந்த பரிலிங்க ஸ்தானத்திலிருந்து அதிலிருந்து பெருமாள் வெளிப்பட்டு சுதந்திரோட போறதை பார்த்து சிம்மஹா குருகுவாசையான இல்லையா, சிம்மமானது தான் இல்லையா நிர்வேர இருந்து இல்லையா அந்த விஸ்ராந்தி பண்ணதான் அந்த குகையிலேருந்து புறப்பட்டு சிம்மமானது எப்படி போகுமோ இதெல்லாம் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு நெய்வங்க எப்பாடும் போர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்படுமா போல இல்லையா பெருமாள் புறப்பட்டு போன வார்த்தை மகிழ்ச்சி. அப்படி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா இல்லையா, அங்கிருந்து சிங்கமாக புறப்பட்டு வந்தவன் இவர்களுக்கு பூவை பூவண்ணனான. பூவை பூ அப்படிங்கிறதான கருமுகை பூ சொல்ல முடியாத இந்த கருணை இதுன்னு சொல்லக்கூடியதான ஒரு கருத்து நீட்டதான, வெறும் கருத்து இல்லை, இந்த கருத்துல நீட்டதான பல 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 ஒரு கருத்து இல்லையா, அதுதான் பூவை பூவினுடைய நிறம். அந்த காயாம்பூ மலர்த்திரங்கள் அன்னமாதி இல்லையா கரியரங்க தரமணையில் பள்ளி கொள்ளும் இல்லையா மாயோனை மலைப்பூனை பற்றி நின்று என் வாயார எத்துக்குலோ வாழ்த்தும் நாளேன்னு சாதிக்கிறார். அந்த காயாம்பூ மலர் திறங்கள் இல்லையா, கருமுகை பூவில் இந்த காயாம்பூன்னு சொல்லக்கூடிய அந்த பூவை பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை குவியலாக கொட்டி வைத்தது போல இருக்கும். அது திருமேனிலே பெருமாள் சேனிச்சதுக்கு காயாம்பூ மலர்த்திறன் வாயோ 200 துதங்களார்ந்த வளைவுடம்பில் அடல் நாகம் முழுந்து செந்தி வீயாத மலர்ச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் விரல்பலகம் பறந்ததற்கு காயாம்பூ மலர்த்திறங்கள் அன்னமாலை கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூனே பற்றி நின்று என் வாயார எந்துகுலோ வருத்துனாலே அந்த காயாம்பூ மலர்த்திறங்கள் பெருமாளுடைய அடசி குச்ச சச்சாய். அடசி குச்சம்னாக்க அந்த கருநிறத்ததான புஷ்பம் நல்ல கருத்து நீட்ட வடிவுடையதான அந்த பூவை பூவண்ணா. ஏன் சுவாமி இந்த பூவை பூவண்ணான்னு இதை திருஷ்டாந்தமா சொன்னா இல்ல, பூவை போன்ற நிறத்தை உடைய அந்த ஊமை உருவு குறையிறது. பூவை பூ பெருமாளுக்கு அவளுக்கு முற்றுமையா சொல்லுமாறு திருஷ்டாந்தம் ஆகுமோ அப்படின்னு கேட்டா, இல்ல சிங்கம் பெருமாளுக்கு திருஷ்டாந்தமாக நீங்க பூவை பூவும் ஆகுங்க. இந்த பூவை பூ தான் திருஷ்டாந்தத்துல குறைஞ்சது பெருமாளுடன் எண்ணினீரோ இல்லையா, சிங்கம் மட்டும் பெருமாளுக்கு திருஷ்டாந்தம் ஆகிட்டோன்னு கேட்டேன். பெருமாளுடைய கம்பீரத்துக்கும் இல்லையா பெருமாளுடைய இல்லையா அந்த ஆண்மையினுடைய அழகுக்கும் சிங்கம் திருஷ்டாந்தமாகிற இன்றைக்கு அவனுடைய திருமேனி அழகு பூவை பூவும் திருஷ்டாந்தமாகும் போன்ற பூவை பூ திருஷ்டாந்தமாக இன்னைக்கா கேட்டு சிங்கத்தை திருஷ்டாந்தமா சொன்னது அது என்ன பண்ணிட்டு அது திருஷ்டாந்தமாக திருட்டி இதுவும் திருஷ்டாந்தமாகும்னு இல்லையா பெரியவாச்சாமில் இல்ல ஐகமனவாள ஐகமனவாள ஜீயர் கல்வி செய்தார். இப்படி மாறி மலமுழஞ்சில் மன்னி கிளந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடித்து வேறு மயில் பங்க எப்பாடும் பேர்ந்துதறி இல்லையா மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலனி பூவை பூவண்ணா. இல்லையா ஐயா சம்சாரிகளுக்கு நெடுங்கை நீட்டாக இருக்கமே அப்படின்னு பெருமாளுக்கு சீவிகுண்ட லோகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் இல்லையா அப்படி இருக்கிறதான கோபம் மனசுல இருக்கிறதான கவலையும் மாறி இங்க அவதாரமாக சேர்கிற இடத்துல பூவை பூவண்ணனா சௌமியமான ரூபத்தை உடையவனாக இல்லையா நம் மேல அளவற்ற பிரீத்தியோட நம் முன்னால கருத்து வைத்து இல்லையா திருமணி அழக காட்டி கொண்டு இருக்கு இல்லையா. அது தன்னை காரணம் குறைந்தவர்கள் இல்லாத லோகத்துல இல்லையா தன்னுடைய சௌலபிய சௌசீல்யாதிகள் விலை போகாத காரணத்தால இல்லையா அங்க ரொம்ப மனசு இல்லையா அதாவது சச்சலப்பட்டு இருக்க இல்லையா. அங்கிருந்து இங்க வந்தவொன்னு நன்னா பூவண்ணாக தன்னுடைய பெருமையை அழக காட்டிக்கொண்டு இருக்கிற நிலை இல்லையா. மாறி வளமுடஞ்சல் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு வயிறு கொண்ட எப்பாடும் சேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவண்ணா. மாறி மலை முழஞ்சு மாறி மலை முழஞ்சுனாக்க நன்ன மழையினால எப்பொழுது ஈர்த்திருக்கக்கூடியதான மலை அகோபில வரும் இல்லையா அந்த அகோபில குஹா நிவாசனாக முன்பிருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் இல்லையா லோகம் கூட சஞ்சரித்து லோகத்துல எல்லாரையும் உஜீவிக்கணுங்கிறதான
இல்லையா அந்த எண்ணம் அறிவுற்று அந்த சீரிய சிங்கமானது இல்லையா பெரிய பிராட்சியோடு கூடின அந்த சிங்கமானது இல்லையா அது வேறு வெயில் பொங்க எப்பாடும் பேர்ந்து தூரி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு இன்னைக்கு அங்க ஆதிவனுடைய திருத்தலத்தை கைத்தலத்துல வந்து ஏறி இன்னைக்கு பூவை பூவண்டனாக ரொம்ப சௌக்கியமான மூர்த்தியாக இப்போ வந்து வெளிமண்டபத்தில் இருக்குதாங்க வேறு இது பிள்ளைப்பாக அழிசிங்கர் இந்த பாசுரத்தை இப்படி நிர்வாகம் பண்ணுவான் மாறி மலை அப்படிங்கிறதாவது இல்லையா ஸ்ரீவத் அசோகன் அந்த அசோகர் மலையினுடைய குகையில இல்லையா வசித்ததான அங்க மண்ணி கிடந்து உறங்கினதான சீரி சிங்கமானது இல்லையா நெடுநாள் இல்லையா ஒரு இடத்துல இருந்தது. அப்புறம் அந்த நிலையிலிருந்து அறிவுக்கு இல்லையா இப்படி சஞ்சாரமாக புறப்பட்டு இல்லையா ஆதிவன் சரோவருடைய திருக்கையில் ஏறி இல்லையா மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரமாக போலேனி பூவை பூவன்னான்னு என் கோயில் நீங்களே சரி இதுவரையும் இல்லையா பெருமாளுடைய தானே இல்லையா அந்த முன்னும் பின்னுமான திருவேணியாக வர்ணித்தார்கள். இப்பொழுது இல்லையா எப்பவுமே இவங்களுக்கு தோற்றம் பண்ணாக்க பெருமாள் கேட்டா ஆஹா பெண்களே உங்களுக்கு நான் இப்ப செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா அப்படி பெருமாள் படுக்கையில எழுந்து உட்கார்ந்து கேட்ட கேள்வி அதுக்கு வந்து சொல்றா நீ இல்லையா இந்த பிராட்டி நீயுமாக இவ்வளவு நேரம் கடந்து உறங்கிறதான அந்த இல்லையா அந்த சயன அறைக்குள்ள அங்க இருந்த படுக்கையில உட்கார்ந்து இந்த கேள்வி கேட்டால் ஆகாது இல்லையா. இது பேரும் படுக்கை பற்ற வார்த்தையாக கூடாது. காது படுத்து தூங்கும் போது ஒருத்தர் இடத்துல சொன்னாக்க ஆகாசம் படுத்துட்டானா காவல் எந்த செய்வதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது படுக்கை வார்த்தையாக இல்லையா. அது படுக்கை வார்த்தையாக போக உண்ணாது. அங்கிருந்து நடந்து வரும்போது சொல்லாமன்னா இல்ல வழிநடை கேட்ட வார்த்தையாக போகக்கூடாது. நல்லா ஒரு இடத்துல நல்லா ஸ்திரமான ஆசனத்தை உட்கார்ந்து இல்லையா. நீ கோயில் நீ இங்கனே போந்த கோயில் நின்று கோயில் தான் நடந்தான் பெருமாள் நப்பின பெருமாளும் பிராட்டியை சேர்ந்து எங்க உரைகிறாரோ அதான் கோவில் இல்லையா. இப்ப நப்பின பிராட்டியும் கண்ணனமாக படுத்துறீங்கிறதான அந்த சயன கிருஷ்ணருக்கு அதான் கோவில். அந்த கோவில்ல இருந்து இருக்க முடியும் அது அந்த அறை பூரா படுக்கையா தான் இருக்கு. கண்ண பறந்து விரிந்துதானே அந்த பஞ்ச சயனம். ஆக என்ன பண்ணும் இல்லையா இது படுக்கையில உட்கார்ந்து கேட்கிற வார்த்தையாக போகக்கூடாது. சரி இருபது நடந்து இருக்க வரும்போது சொல்லுங்கன்னா இது வழிநடை வார்த்தையாக போக. அதனால நீ கோயில் நீ நிங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்தில் இருந்து இல்லையா இது நல்லா கம்பீரமான ஒரு ஸ்தானத்தை உட்கார்ந்து கேட்கிற வார்த்தை ஆசன பலத்தாலே இல்லையா அதுல உட்கார்ந்து கேட்கிறதான வார்த்தையா இருக்கு இல்லையா. எப்படி அப்படின்னாக்க இல்ல அர்ஜுனுடைய சேர்த்தத்துல உட்கார்ந்து சாதித்த வார்த்தையானதால இல்லையா எல்லாரும் இல்ல சத்துக்கள் எல்லாம் விசுவசித்தார். மெய்மை பெறுவார் இல்லையா. பெருமாள் நின்று சொல்லல, பெருமாள் சயனிச்சு சொல்ல, படுக்கையில உட்கார்ந்து சொல்ல, நடந்துட்டே சொல்ல, அர்ஜுனுடைய சேர்த்தத்துல நான் அமர்ந்து கொண்டு ஆசீரனாக சொன்னவன். ஏன் அதுதான் இல்லையா மெய்மை பெறுவார்கள். அதை விட்டு சித்தர் கேட்டிருப்பது இல்லையா. அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டிருப்பதுதான் அர்த்தம். கேட்டு விஸ்வசித்திருப்பது இல்லையா. சத்துக்கெல்லாம் எந்த வார்த்தையை விஸ்வசித்தார்கள் உட்கார்ந்து சொன்ன வார்த்தை இல்லையா. அடுத்தபடியா இல்லையா கடற்கரையில பிராயோவேஷம் பண்ணிட்டு இல்லையா உட்கார்ந்து கொண்டு சொன்ன வார்த்தை இல்லையா விபீஷண அபயம் சர்வபூதேபியம் சொன்ன வார்த்தை அகம்தா சர்வபாபேபிய மோட்ச விஷாமின்னு இப்படிலாம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இல்லையா நல்லா அமர்ந்து சொன்ன வார்த்தை இல்லையா. அதாவது சாதாரண ஒரு வார்த்தை மற்ற சமயங்கள்ல ஏதோ பேசினா கூட ஒரு ஸ்தான விசேஷத்தை ஒரு சாசன விசேஷத்தை அமர்ந்து சொல்ற அந்த ஆசனத்துடைய பலத்தாலே அந்த ஆசனத்துடைய சிறப்பால இந்த வார்த்தை இல்லையா. விக்ரமாதித்தன் சிம்மாசனம் ஒண்ணு உண்டு இல்லையா. அந்த சிம்மாசனம் மண்ணுக்கு புதை உண்டு கிடக்கு இல்லையா. விக்ரமாதித்தன் வேட்டைக்கு போன போது பார்த்தான் இல்லையா. அந்த சிம்மாசனத்துல அதுல ஏறி உட்கார்ந்த போது ஒரு வார்த்தை ரொம்ப கம்பீரமா தான் சொல்றான். அதுல இருந்து இறங்கி வந்தா தத்துவன்னு சொல்றான். இதை பார்த்த உடனே அந்த இடத்த நோண்டி பார்க்க வேணும்னு பார்த்த போது அதுல ஒரு சிம்மாசனம் கிடைச்சு இல்லையா. அந்த சிம்மாசனத்துல இல்லையா மற்றவர்கள் யாரும் ஏறினாக்க அந்த சிம்மாசனமாவது அவர்கள் ஏற விடாம கீழே தள்ளும். விக்ரமாதித்தன் ஏறின போது அந்த சிம்மாசனம் அவனை ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்லுவான்
ஆனால் அந்த தொடங்கி விக்ரமாதித்தன் என்ன பண்ணுவான் இல்லையா, அதான் நியாயங்கள் தீர்ப்பெல்லாம் சொல்லுவோம், வழக்குகள்ல தீர்ப்பு சொல்லும் பொழுது இல்லையா அந்த ஆசனத்தை ஏறி அமர்ந்து சொல்லுவான். ஏன்னா அந்த ஆசனத்தினுடைய சிறப்புனால இல்லையா அவன் சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் சத்தியமாக, அவன் சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் நியாய யுக்தங்களாக இருக்கும். இது சில வயசுல படிச்சிருக்கும். அதனால இல்லையா இல்ல இல்ல சயனத்துல படுக்கையில உட்கார்ந்து சொல்ற வார்த்தையை காட்டிலும் நீ யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேணும், எங்கிருந்து அருள வேணும் இல்லையா, சீரிய சிங்காரத்தில் இருந்து அமர்ந்த திருக்கோலத்துல நாங்கள் சொன்ன வார்த்தை கேட்கும். அது கோப்புடைய சீரிய சிங்காரம் இல்லையா, கோப்புடைய நித்திய விபூதியில் இருக்கு. கண்ணன் நந்தகோபன் திருமாளிகையில கண்ணன் அமரக்கூடிய ஆசனம் எது அப்படின்னு கேட்டா இல்லையா நித்திய விபூதியில இல்லையா பெருமானம் கிராட்சி அமரக்கூடியதான ஆசனத்தை போன்றது. நித்திய விபூதியில பெருமாளுடைய பரிங்க எப்படிப்பட்டது இல்லையா, கோப்பு தர்மமும் அதர்மமும் ஞானமும் அஞ்ஞானமாக கோப்பதான கோப்புடைய சாந்தமாக இல்லையா பெருமாளுடைய தானே இல்லையா அந்த பரியங்களுக்கு, அந்த பரியங்கத்துக்கு இல்லையா பாதங்கள் என்ன, தர்மாய பாதப்பீடாய் இல்லையா, அந்த அதர்மாய பாதப்பீடாய், ஞானாய பாதப்பீடாய, அஜ்ஞானாய பாதம், இந்த ஞானாஜானங்களாக கோப்புடையதானே இல்லையா உங்களுடையதான சீரிய சிங்காரம். எது நித்திய பூதியில அஜ்ஞானமும் இருக்கு இல்லையா, அதாவது அபுருஷார்த்தமான அஜ்ஞானம் இல்லை. ஆழ்வார் இரண்டாம்பத்தினுடைய கடைசியில சாத்த பொருள் என்று இவ்வுலகம் படைத்தவன் புகழ்மேல் மருவில் வன்புருகு வன் சடகோபம் தெருள் கொள்ள சொன்ன ஓர் 1030 அருளுடைய வந்தால் அனைவிக்கும் முடித்தே. இப்படி இரண்டாம்பத்தை முடிக்கிறார். பொருள் என்று இவ்வுலகம் படைத்தவன் புகழ்மேல் மருவில் வன் குருகூர் வன் சடகோபன் தெருள் கொள்ள சொன்ன ஓர் 1030 அருளுடைய வந்தால் அனைவிக்கும் முடித்தேன். பொருள் என்று இவ்வுலகம், இந்த லோகம் எல்லாம் ஒரு பொருள், பெருமாளுக்கு இந்த லோகத்தை வஸ்துக்கள் எல்லாம் ஒரு பொருளே இல்லை. இருந்தாலும் நமக்காக நம்முடைய ஜீவனத்துக்காக நாமெல்லாம் புண்ணிய பூர்வ கர்மாக்களை தெளித்து ஒரு ஆச்சாரத்தை பெற்று நாமெல்லாம் ஒரு உபாய அனுஷ்டானம் பண்ணி இந்த லோகத்தை இந்த மோட்சத்தை அடையணுங்கிறதுக்காக இந்த லோகத்தை சுற்றி பண்ணிருக்காங்க. தனக்கு பொருள் அல்லாததானே நமக்கு பொருள் என்று லோகத்தை பொருள் என்று இவ்வுலகம் படைத்தவன் அவன் புகழ்மேல் இல்லையா, உலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் மருள்னா அஞ்ஞானம். அவனுடைய குணங்கள்ல அவனுடைய திருமேனி ஆசைத்துதான குணங்கள்லயோ திவ்யமங்கல விக்கிரக குணங்களையோ திவ்யாத்ம ஸ்வரூப குணங்கள்லயோ இல்லையா ஒரு மருள் ஒரு அஞ்ஞானமும் இல்லாதவரான இல்லையா அதை பூர்ணமாக தெளிவாக அறிந்தவரான குருவூர் சடகோவன் இல்லையா, மருளில் வன் குருவூர் வன் சடகோவன் தெருள் கொள்ள சொன்ன ஆயுள் மிக தெளிந்து தான் கெட்ட தெளிவு போல் லோகத்தாலாம் தெளிவு கொள்ளும்படியாக சொன்ன வாயு. லோகத்தாலாம் இவர் வார்த்தையை பார்த்து தெருள் கொள்வதுன்னா இவருக்கு எவ்வளவு தெருள் என்ன ஞானம் வரும் இல்லையா, இவருக்கு அஜ்ஞான கண்டம் சிறிதும் இல்லாததானே. எதன் மேல அஜ்ஞான கண்டம் இல்லை, எம்பெருமானுடைய தானே இல்லையா வழிபழகன் மேலும் கல்யாண குணங்களின் மேலும் இல்லையா மறுவத்தவரான வாழ் சொல்லி முடிச்சார் சுவாமி. அடுத்த பாசம் வச்சார் சம்சயம். அடுத்த பாசம் என்ன, முடிச்சோதியாய் உன் முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையிடும் பல்கரனாய் என் கைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே. ஒரு சந்தேகம், நீதான் இந்த சந்தேகத்துக்கு திருமாலே கட்டுரையே. கட்டுரையேன்னு கட்டி உரைத்தல் நான் இதான் ஏத்து இதான் சாத்தியம்னு இல்லையா, இன்னென்ன ஏத்துக்களை கொண்டு இன்னென்ன சாத்தியம் சாத்தியம் கட்டி கட்டுரைத்தல்னாக்க நான் ஹேத்துக்களை சாத்தியத்தோட கட்டி உரைத்தல் பொருந்த சொல்லி உரைத்தல். என்ன சந்தேகம் கேட்டா இல்ல முடிச்சோதியால் உன் முகச்சோதி பலர்ந்தது இல்ல சுஸ்கிருஷ்டா கல்பம் அங்கே அப்படின்னு சுவாமி தேசிகன் தாத்பரிய எடுத்துறாங்க. இந்த பாசுரத்தினுடைய சுஸ்லிஷ்டா கல்பம் அங்கை, சுஸ்லிஷ்ட கல்பம் அங்கை கல்பம் அப்படின்னாக்க ஆபரணங்கள் இல்ல சுஸ்லிஷ்டா கல்பம். சுஸ்லிஷ்டன திருமேனியோடு அப்படி பொருந்தினதானே இல்ல, அதாவது திருமேனிக்குள்ள சுவாபாவிகமான அழகு
ஆபரணங்களை சார்ந்தது ஒப்பனையினால வந்த அழகு. இந்த ரெண்டு அழகும் பெருமாளுக்கு எப்படி பொருந்தி இருக்கும் இல்ல? சில பேர் ஆபரணங்கள் அழிந்தாலும் அவ சரீரத்துக்கு அவங்களும் ஆபரணம் சம்பந்தமே இருக்காது. இவா எதுக்கு இதெல்லாம் போட்டு இருக்கா அப்படின்னு இருக்கும். அவளுக்கு பொருத்தம் மற்றும் பெருமாளுடைய திருமேனியில அவன் அணிந்திருக்க ஆபரணங்கள் அப்படி சுஷ்கிருஷ்டா கல்பமாங்கை எப்படி பொருந்தி இருக்குன்னு இந்த பாசுரத்துடைய தாற்பயத்துக்கு சொல்ல எல்லாம் தெரியாது. முடிச்சோதியாய் உன் முகச்சோதி வளர்ந்தது. பெருமாளுடைய சிவசனி மேல முடிங்கிறது கிரீடம். அந்த கிரீடத்தினுடையதான தேஜஸ், அந்த கிரீடத்தினுடையதான இந்த தாத்பரியமான அழகு. அந்த திருமுடியினுடைய தேஜஸை பார்த்தா இது ஒரு தனிசான ஒண்ணு இல்ல, திருமுகத்து இருக்கு இல்லையா, பெருமாளுடைய முகச்சோதி, இந்த திருமுகத்தினுடைய அழகு தேஜஸ் இருக்கே அதுதான் இல்லையா மேல அப்படியே திருமுடியினுடைய தேஜஸாக இதுவே அப்படியே பரிணமிக்கிறது. மேல தனியா ஒரு திருமுடிங்கிற ஆபரணத்தை கிரீட்டம்ங்கிற ஆபரணத்தை அழிஞ்சிருக்கிறதாவே தெரியல. திருமுடியினுடைய திருமுகத்தினுடையதான பிரகாசத்துக்கும் திருமுடியினுடைய பிரகாசத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் ரெண்டும் ஒன்றோடு எப்படி பொருந்தி போச்சுன்னு கேட்டா இல்லையா முடிச்சோதியாய் உன் முகச்சோதி வளர்ந்ததுவும். சில கொஞ்சம் பார்த்தா பெருமாளுடைய பாத பீட்டத்தில் ஆசன பத்மம் இல்லையா, அந்த பாதபீடத்தில் உள்ள ஆசன பத்மம் இருக்கே அதனுடைய பிரகாசத்தை பார்த்தா திருமுடியுடைய பிரகாசத்துக்கு அது வித்தியாசம் இருக்கு. அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் வளர்ந்ததுவும் கீழே இருக்கிறதான ஆசன பத்மம் இருக்கேன் இல்ல, அந்த ஆசன பத்மமானது அதனுடையதான பிரபையை பார்த்தா திருவடியினுடைய பிரபைக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் அப்படி பொருந்தி அடிச்சோதியாய் நீ நின்று அடிச்சோதி உன்னுடைய திருவடிகளுடைய ஜோதி இருக்கே அது நீ நின்ற தாமரையால் இழந்தது இல்லையா. படிச்சோதி ஆடையோடு திருமேனியில் இருக்கிறதானே இல்லையா அதுக்கு இல்லையா அதில் உள்ளதான அந்த ஆடைகள் இருக்கு இல்லையா அதுவும் என் பைப்பொன் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா பெருமாளுடையதான திருவரை இடுப்பு இருக்கேன் அந்த இடுப்பில் உள்ளதான இல்லையா அந்த ஜோதிஷ் அந்த இல்லையா பிரகாசம் தான் திரு ஆடைகளாக பரிணமித்ததோன்னு சொல்லுங்க. இப்படி பெருமாள் திருமேனியில் இருக்க ஒப்பனையான ஆபரணங்களுக்கும் பெருமாளுடைய சுவாபாவிகமான திருமேனி அழகுக்கும் வித்தியாசம் காண முடியாமல் இல்லையா. இப்ப முடிச்சோதியால் உன் முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படிங்கிறது சம்சயம். சம்சயம்னாக்க ரெண்டு கோடி இருக்கணும், இதுவோ அதுவோன்னு ஒரே வஸ்து மேல சம்சயம் ஏற்படாது. ஒரு வஸ்து ரெண்டு பிரகாரமாக காட்சியளிக்கும் போது இதுவோ அப்ப என்ன அர்த்தம், முடிச்சோதியாய் உன் முகச்சோதி மலர்ந்ததுவோ இல்ல முகச்சோதியாய் உன் முடிச்சோதி மலர்ந்தது. அதுதான சம்சயம். சம்சயத்துல ஒரு கோட்டி இருந்தா ரெண்டாவது கோட்டியும் அல்லலம் பூங்கணி அணியாளி புகூர்களோ அப்படின்னு சம்சயப்பட்டா இல்ல லங்காத்வாரம் தான் புகூர்களோ அப்படின்னு ஆனந்தா சாதிப்பான். சம்சயத்துல ஒரு கோட்டியை சொன்னா சம்சயம் கோட்டி துவயாத்தனம் தானூர்வா புருஷோவா இந்த ஏத்தாப்புல உயரவான் இருக்கிறது இருட்டுல இது ஒரு புருஷனா இது ஒரு தூணா. அது சம்சயம்ங்கிறது கோட்டி துவயாத்தன சம்சயம். ஒரு கோட்டியை சொன்னா இன்னொரு கோட்டி இருக்கு, அந்த ஒரு கோட்டியை சொல்லும் பொழுது இன்னொரு கோட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முடிச்சோதியார் உன் முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படின்னா சம்சயத்தோட இன்னொரு கோட்டி என்ன, முகச்சோதியாய் உன் முடிச்சோதி மலர்ந்ததுவோ. அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் வளர்ந்ததுவோ. ஏன் அடிச்சோதி தாமரையாய் வளர்ந்ததுவோன்னா நீ நின்ற தாமரை உன்னுடைய அடிச்சோதியாய் வளர்ந்ததுவோ எடுத்து. இனி பெருமா சம்சயம் ஒரு அஜ்ஞானம், சம்சயம் ஒரு அஜ்ஞானம், விபர்யம் ஒரு அஜ்ஞானம். ஆகைக்கு ஆய்வார் எனக்கு பொருளந்தி உலகம் படைத்தவன் பொருள் மேல் மருளில் வந்து சொல்லுவன் தாழ்த்தி அடுத்த பாசத்தே மேல் விழுக்காடு வந்து விழுந்தது. எடுத்த உடனே சம்சயமாகிற அஜ்ஞானம். அதுவும் இந்த அஜ்ஞானம் என்ன நிரூபணம் கேட்ட பெருமாளை பார்த்து இந்த அஜ்ஞானத்தை நீதான் பொறுக்கணும்னு கேட்கிற மருளில் வன் சடகோபம்னு சொல்லி அஜ்ஞானம் அஜ்ஞானமற்றவனான சடகோபம்னு சொல்லி பெருமாளுடைய திருமேனி அழகு இவ்வளவு பெரிய அஜ்ஞானம் வந்திருக்கே இவருக்கு. இது முன் பாசத்துக்கு விரோதமான வீட்டுக்காரராக இது விரோதம் இல்லை. அபுருஷார்த்த ரூபமான அஜ்ஞானம் இல்லைன்னு சேர்த்தாச்சு, இது புருஷார்த்த ரூபமான அஜ்ஞானம்.
புருஷார்த்த ரூபமான அஜ்ஞானம்னு அர்த்தம். எது அபுருஷார்த்தமோ அது சம்சாரிகளுக்கு இருக்கும் அபுருஷார்த்தமான அஜ்ஞானம். மேல போக முக்தர்களுக்கு நித்திய சூரியர்களுக்கும் இந்த சம்சாரமான உபாதியை கழித்துண்டு சகல அஜ்ஞானமும் போய் பரிபூர்ண ஞான சந்தர்ப்பத்தோட நித்திய ஊதியிலிருந்து அந்த சம்சயம் இருக்காது இல்லையா, இந்த சம்சயம் அங்கு உள்ளவர்களுக்கு இருக்கிறது. திருமாலை கட்டுரையே அர்த்தம், நீதான் கண்டுபிடிச்சு இது இல்லையா, எதை பிரமாணத்தோடு தெரியாட்டா கூட இந்த கட்டுத்துறையா சொல்லணும் இல்லையா, திருமாலை கட்டுரையே. ஏன்னு கேட்டா இந்த சம்சயமானது இவருக்கு மட்டும் இல்லை, பெருமாளுடைய திருமேனியினுடைய அப்ராகிருதமான அந்த சௌந்தரியத்தினோட அளக்க முடியாத தன்மையில இவருடைய அந்த திருமேனியுடைய சுவாபாவிகமான அழகும் ஒப்பனையினால் வந்த அழகும் ஒண்ணுக்கொண்டு பொருந்தி போயிருக்கிறதா இந்த அழகில பிறக்கக்கூடிய இந்த சம்சயமானது இவருக்கு பிறந்த சம்சயம் இல்லை இல்லையா. இல்ல சர்வோபாதி முக்தர்களுக்கும் நிச்சயம் பார்த்து சதா பசியன் சுவாமி. ஒரு வஸ்து எப்ப சதா பார்ப்போம் சுவாமி இல்லையா, அந்த வஸ்து இன்னும் பிடிப்படலை இல்லையா, அவர்களும் இந்த சம்சயத்தோடு தான் சதா பசியன். ஒரு கணக்காலும் கூட இவை விளக்காம பார்க்கிறார்கள் அப்படின்னா இருக்கும், இன்னும் அவர்களுக்கு அந்த தேவையில்லை, இன்னும் அதிசயமா தான் இருக்கு, ஒன்றும் பிடிப்படலை. ஆக இந்த அஞ்ஞானமாக பெருமாளுடையதான திருமேனியுடையதான அழகப்பட்டிருந்ததான இந்த சௌந்தரியமானது இது முக்தர்களுக்கு இருக்கு. அவர்கள் நித்தியர்களை கேட்டு பார்த்தா நித்தியர்களும் அவர்களுக்கு விளங்கல, அவர்கள் பிராட்டிமார்களை கேட்டு பார்த்தா ஆமாமா எங்களுக்கும் அப்படிதான் இருக்குங்கிற, அல்ல எல்லாரும் பெருமாளை கேட்டு பார்த்தா பெருமாள் இந்த சம்சயம் அவனுக்கே இருக்கு. இது சர்வோபாதி வினிர்முக்தர்களான பரிபூர்ண ஞான விகாசத்தை உடையவர்களான ஆவிர்பூத சொரூபர்களான முக்தர்களுக்கும் தெளிவில்லை, நித்தியர்களுக்கும் தெளிவில்லை, பிராட்டிமார்களும் அதே பெருமாற்றத்துல இருக்கா. ஏன் தானே தான் தன்னை எரிய. அதனால இது என்னப்போ இது அஜ்ஞானம். ஆனா இந்த அஜ்ஞானம் அபுருஷார்த்த ரூபமான அஜ்ஞானம் இல்லை, வீட்டுல ரொம்ப அழகா அஜ்ஞானம். அது மாதிரி இல்லையா இது இல்லையா அஜ்ஞானம் இல்லையா, இதற்கு முன்பு இருந்ததான அஜ்ஞானம் இல்லையா, இப்போ அவதார காலத்துல பெருமாள் நிச்சய பூஜை பெருமாள் சட்ட அஜ்ஞானம் உண்டானாலும் உண்டு, இங்க வரும்போது அறிவுற்று வருகிறார். இந்த முறை படிச்சு எல்லாம் ரொம்ப நாள் படிச்சு வச்சு எல்லாம் இருக்கு. இப்ப திடீர்னு ஒரு உபன்யாசம் போகணும்னாக்க அந்த புத்தகத்துக்கு உதவும் பார்த்து அறிவுற்று வருவார போல வேற அப்படி நாலேஜ் ஸ்டோரேஜ்ல இல்ல அது இல்லாம அங்கிருந்து புறப்படும் போது ஒரு தரம் இல்லையா, அது மாதிரி பெருமாள் இல்ல அங்கிருந்து அறிவுற்று வருகிறார். பூவை பூவன்னா எதுக்கு கோப்புடையன்னாக்க பெருமாளுக்கு இல்லையா நித்திய பூத்தியில தான் இருக்கிற இருப்புல ஒரு சம்சயங்கள்லாம் உண்டு. அவருடைய குணங்களை இல்ல அவனாலே புரிஞ்சுக்க முடியாது இல்லையா. ரொம்ப கோபமா இருப்பாங்க வேற, திடீர்னு தயாரை பூந்து ஒரு மனசுல ஒரு ரவுட் அடிச்சு வந்தாங்கன்னாக்க அத்தனையும் மாறி போய் ஐயோ நமக்கு இருந்த கோபம் தான் எங்கேன்னு பெருமாளே ஆச்சரியப்பட முடியாது. தன்னுடைய முகங்களையும் தன்னுடைய வடிவழகையும் இல்ல தானே எழுதுடா அது பெருமாளுக்கு ஞானம் அஜ்ஞானம் சொல்லக்கூடியதான். அந்த அஜ்ஞானம் அங்க பெருமாளுக்கு இருக்கு, பிராட்டிமார்களுக்கு இருக்கு, நித்தியசூர்களுக்கு இருக்கு, முக்தர்களுக்கு இருக்கக்கூடியதான அது அபுருஷார்த்தமான அஜ்ஞானம் இல்லை, ஞான சர்வஸ்வரூபமான அஜ்ஞானம் இல்லை. ஆழ்வார்களுடையதான இல்லையா அச்சத்தை போல ஆழ்வார்களுடைய அஜ்ஞானத்தை போல. ஆழ்வார்களுக்கு என்ன அஜ்ஞானம் இல்லையா, நம்ம போன்ற அஜ்ஞானம் கிடையாது. ஐயோ பெருமாள் தான் திருமேனிக்கு தான் நேரிட்டா என்ன பண்றது இவ்வளவு உள்ள சுவாமி பரப்பத்தோடு நிர்ணயம் பண்ணி இல்லையா, எம்பெருமான் தான் நாராயணன் தான் பரப்பத்தோடு நிறுவு பண்ணி பொற்கீழ் எடுத்தவர். அங்கிருந்து வெளியில வந்த வானில் மால் கருடவாக சன்னாக தோன்றினான். உடனே என்னாச்சு, பல்லாண்டுப்பா இல்லையா உனக்கு கண்ணெச்சில் படாம சம்சாரிகள் கண்ணில் படுறையே, உனக்கு கண்ணெச்சில் படாம நீ பல்லாண்டா ஒரு குறையும் இல்லாம நீ வாழ வேணும். இதுதான் இல்லையா அந்த மங்களாசாசனர்களான ஆழ்வார்களுடைய அஜ்ஞானம். என்ன அஜ்ஞானம் இல்லையா, இப்படி சமஸ்த சேய பிரத்தினீகனாக சமஸ்த கல்யாண குணாத்மகனாக இருக்கிற பகவானுக்கு ஒண்ணுதான் ஒரு தீங்கு நீராது நேராதுன்னு
தெரியாம அந்த விஷயத்தை இவர்களுக்கு வருது அஜ்ஞானம். இது மயர் வர மகிழ்ல அவ்வளவு பெற்றவர்களுக்கே நமக்கு வராது இந்த அஜ்ஞானம். இது மயர் வர மகிழ்ல அவ்வளவு பெற்றவர்களுக்கே வரக்கூடியதான அஜ்ஞானம். அப்படிப்பட்ட அஜ்ஞானம் அது பரமபதத்தை நித்திக்கு விழுங்கும். அவர்களும் மங்களாசாசன பரவர்கள் தானே. அங்க இருக்கிற அஜ்ஞானம் இல்லையா அஸ்தானே இல்லையா பயசங்கை அது இல்லையா அபஷ்டமிகி அகமியம்னு சொல்றது. நித்திய விபூதிக்கு சௌரக பகவான் கொடுக்குற அடைமொழி என்னன்னு கேட்டா அவைஷ்ணவிகி அப்பிராப்தியம். வைஷ்ணவர் அல்லாதவர்களாக பெருமாண்டத்துல இல்லையா அத்தியந்தமான பிரீத்தியும் பரிமாற்றம் இல்லாதவர்கள் இருக்கா இல்லையா அவர்களால் அவைஷ்ணவர்களால் ஒரு பாலம் அடைய முடியாத தேசம் தான். சாத்துக்கிறதான வைஷ்ணவர்கள் மட்டுமே அடைந்து பெருமாள் மங்களாதாசன் அந்த தேசத்துல இல்லையா இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு அப்பாற்பட்டு அங்க இல்லையா அத்தியாதி மார்க்கத்தை பக்தர்களை பிரபந்தர்களை தவிர பரம பாகவதர்களான சிவைஷ்ணவர்களை தவிர பரமேசாந்திகளை தவிர யாரும் போக முடியாததான தேச விசேஷம். அந்த தேச விசேஷத்தை திருவனந்தாழ்வானுக்கு ஏதாவது ஒரு சின்ன அரவம் கேட்டுருந்தாங்க. அங்கு ஆரவாரம் அது கேட்டு என்ன பண்ணுவார் உடனே இல்லையா அந்த விஷத்தையும் அக்னியும் அப்படியே உமிழ்வு. ஏன்னு கேட்டா பெருமாளுக்கு ஏதோ தீங்கு நீர் இருக்குது, பெருமாளுக்கு இல்ல தீங்கு பண்ணுவதற்கு யாரோ வரா அப்படின்னு சொல்லி இல்லையா உடனே இல்லையா வாழ்வூர் ஈரையின் சுதங்களாக வளைவுடம்பில் அழனாக உமிழ்ந்த செல்வி அப்படியே விஷத்தையும் அக்னி ஜுவாலையும் கத்துவார். அது எதனால அஞ்ஞானம். பெருமாளுக்கு எதுவும் நேராதுன்னு தெரியும். அதெல்லாம் எப்போ பெருமாளுடைய திவ்யாத்ம சொரூபத்தையும் பிரமாணத்தை புஸ்தகம் கொண்டு பார்க்கும்போது அவன் திவ்யமங்கல விக்கிரகம் பார்த்தா ஐயோ இவ்வளவு குலேசரக்கா இவ்வளவு சுக்குமாரமா இருக்க லேசா காத்தடிச்சா கூட இந்த திருமையை தாங்காது போல அப்படி ஒரு சௌக்குமா இருக்கு. இத பார்த்தா இல்லையா சிவி உள்ள அஜ்ஞானம் இருக்குமான்னு கேட்டுக்கிறேன். இவ்வளவு அஜ்ஞானம் ஞானாஜானங்கள் இல்லையா அது இவர்கள் தர்மா தர்மங்கள் இவைகள் எல்லாம் இவர்களால் கோப்புடைய செய்தி செஞ்சார். இங்க பெருமாள் வீட்டில் இருக்கிற சிம்மாசனம் இல்லையா பாஷிகார் போட்ட சிம்மாசனம் இல்லையா கோப்புடைய அர்த்தம் நான் பேத ஸ்ருதிகளையும் அபேத ஸ்ருதிகளையும் இல்ல பரஸ்பர விரோதம் இல்லாமல் நான் கோப்புடையதாக கடகஸ்துதிகளை கொண்டு சரீராத்மாவத்தை கொண்டு இது கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியமாறாய் கருளையிலோ ரம்பாவாய். நாம் வந்த காரியம் என்ன இல்லையா உங்களுடைய அனுபவ கைங்கரியம் கண்ணனுடைய அனுபவ கைங்கரியங்கள் தான் இந்த இடைச்சிகள் விரும்புறப்ப அதுக்கு இல்லையா எதை கொண்டு அவன் அடைய வேணும் அவனுடைய அனுபவ கைங்கள்னா அவனையே உபாயமாக கொண்டு அவனையே பிரார்த்தித்து அவனையே கொண்டு அவனை அடைய வேண்டும் என்று இருக்கிற இதுதான் யாம் வந்த காரியம். இந்த காரியத்தை ஆராய்ந்து அருள். யாம் வந்த காரியம் நாங்க இருக்கிறதுக்கு ஒண்ணு ஏவின காரியம் இல்லை. நாங்கள் காலம் பெண்களை எழுப்பி பெண்களை எழுப்பி வாசல் காப்பான கோயில் காப்பான எழுப்பி அதுக்கப்புறம் இல்ல நந்தகோபுரியம் இல்லையா அது அவர் யசோத பிராட்டியை நம்பி மூத்த பிராணியை எழுப்பி அப்புறம் நத்தின்ன பிராட்டியை எழுப்பி அவள் பிரகாரமாக உன்னை எழுப்பி இல்லையா இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து இல்லையா உன்ன மாதிரி சுகமாக பொறுத்து சொல்லிருக்கோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு பனித்தலை வீட ஒவ்வொரு பெண் வீட்டு வாசல்லையா வாசல் கடத்தலை பற்றி நின்னோம். அப்படி கஷ்டப்பட்டு இல்லையா பஞ்சலட்ட குடி பெண்களை எழுப்பிட்டு இல்லையா அதுக்கப்புறம் இல்லையா நேரம் திருமாளிக்குள்ள வந்துட்டோமா அங்க அந்த வாயில் காப்பான கோயில் அவர்கள் கேட்ட கேள்வி அவர்கள் பண்ண ஆட்சேபங்கள் இத்தனையும் மீறி அவர்களை எழுப்பிக் கொண்டு அவர்கள் எழுப்பி நேரம் திருமாளிக்குள்ள உங்களே வந்தோம் இல்ல உனக்கு காவலாக முதல்ல பூர்வேல் கொடுத்துள்ள அவர் படுத்திருக்க அப்புறம் ஏறாது இல்லையா கண்ணி யசோதப்படுத்திருக்க அப்புறம் சர்வ பிரகாசம் உனக்கே காப்பாக இருக்கிற இல்லையா செம்பல் அதிசெல்வனாக நம்பி மூத்த பிறா அவர்களுக்கு நடுவில் கிளம்பி சரி நப்பின்ன பிராட்டி ஒரு புருஷகாரம் கொண்டு ஒண்ணு எழுப்பலாம் சொல்லிட்டு நப்பின்ன பிராட்டி எழுதுறா அவளை எங்களுக்கு கதவு திறக்க வரமாட்டேன் நீ பண்ண அட்டூது அத்தனைக்கு மீறி இத்தனை பேர் எழுப்பிட்டு உன் முன்னால வந்து நிற்கிறோம்னா நாங்கள் வந்த காரியம் எவ்வளவு முக்கியமா இருக்கு. ஏன் சுவாமி அந்த விஷயம் முக்கியமா இருந்தா தான் இவ்வளவு பேர் எழுப்பி கொண்டு உதிர்மால வந்து அவர் சொல்றது இப்படியா
பார்த்தா பெருமாள் இல்ல பெரிய பெருமாள் நல்லா உறக்கத்துல இருக்க இல்ல. அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தோம், அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தோம் இல்ல 10 பாசனக்குள்ள தட்டி தழுப்பி விட மாட்டேன்னு எழுப்புறேன். ஒரு பாசம் தான் எழுப்பி எழுதுனா சரி விட்டு போக கூடாதோ 2 ஒருத்தரை 2 பொருள் கொடுத்து பார்த்தா எழுந்து அப்புறம் பார்த்துக்கலாம்னு போயிட மாட்டாளோ இல்ல. 10 பாசனம் விடாம தட்டி தட்டி எழுதுறேன். எவ்வளவு முக்கியமான காரியமா இருக்கும். பெருமாள் எழுந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா அது உன் அடியார் காட்படு சாய் சாய். எவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லையா. நீ என்ன ஆட்கொள்ளா என்ன அறிவை கொள்ளாயினாலும் சாதாரண விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 10 நேரம் கழிச்சு வந்து எழுப்பலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, அடியிலிருந்து அரியன் நறுவி உன் அடியார் காட்படுத்தாய் பண்ணி எழுத்துல செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ என்ன பண்ணணும், உன் அடியாருக்கு என்னை ஆட்படுத்தாயின்னு இல்லையா. அதாவது பகவத்கீதை சற்பத்தை காட்டு பகவத்கீதை இருந்தக்காடு பாகவத்கீதை இருந்தா அவ்வளவு முக்கியம். 10 பாசனங்கள் அதை எழுப்பி என்ன அறிவை கொள்ளாயின்னு கேட்கல, உன் அடியாருக்கு என்ன ஆட்படுத்தாயின்னு கேட்கல. அதனால எவ்வளவு முக்கியமா இருக்கும் இல்லையா. உன்னையே உபாயமாக கொண்டு உன்னுடைய அனுபவத்தில் உன்னையே அடைவதற்காக நாங்கள் வந்த காரியமா இருந்ததுனால நாம் வந்த காரியமாக இதே காரியத்தை நாங்கள் இருந்த இடத்திலிருந்து உன்னை நியமிக்கலாம் இல்லையா. அது சொல்றான் இல்லையா. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை நிவேதகிதமாம் க்ஷிப்ரம் விபீஷ்ணம் உபஸ்திதம். வானர் வீரர்களே பெருமாளுக்கு போய் இல்லையா விஞ்ஞாபனம் பண்ணும்போது யாருக்கு சர்வலோக சரண்யாய அவர்கிட்ட வந்தவர்கள் தான் அவர் சரண்யா. இருந்த இடத்துல இருந்து கூப்பிட்டவனுக்கு ஒரு சரண்யா தான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே இல்லையா நிவேதகிதமாக சிற்பம் என்னை சீக்கிரமா வந்தவனாக போய் அறிவியும் போது எப்படி விபீஷணம் உபஸ்திதம். இப்ப வந்திருக்கிறவனா விபீஷணன் வந்திருக்கான்னு சொல்லுங்க, வந்திருக்கான்னு சொன்ன எப்படி சொல்றது உங்களுக்கு புரியாது பெருமாளுக்கு இல்லையா. இப்ப நான் இங்க வந்தது பெருமாளுக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்கேன் இல்லையா. நான் ராவணன் வாரி என்ன பூர்வமாக இல்லையா என்ன பேசி என்ன இல்லையா வதம் பண்ண முற்பட்ட போது நான் அங்க இருந்து ராகவா சரணம்னு அங்க இருந்தே சொல்லியிருந்தேன்னாக்க இப்ப பெருமாள் இல்லையா அந்த கஜேந்திரனுக்கு பட்டது போல பிரகலாதனுக்கு பட்டது போல இல்லையா அரை குலைய தலை குலைய அந்த மடுவின்கரை பட்டது போல அங்க பெருமாள் அங்க வந்து விழுந்து என்னை காப்பாற்று. நான் அங்க கூட்டேனா இல்ல, நான் அங்கிருந்து நடந்து வந்து பெருமாள் இருக்கிற இடத்துல வந்து பெருமாளுக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கேன். நான் இருந்த இடத்துல இருந்து அந்த ராவனுடைய சபையிலேருந்து இல்லையா நான் ராகவா சரணமும் ஒரு பொருள் கொடுத்துருந்தேன்னாக்க இல்லையா பேச்சு இந்த பேச்செல்லாம் நீங்க என்ன தவிர்த்து பேசிட்டு இருக்கிற வார்த்தையெல்லாம் உண்டோ இல்லையா. பெருமாள் தினம் வந்து என்ன ரெடிச்சுட்டு போயிருக்கோம் இல்லையா. அதனால இல்லையா நான் அந்த காரியம் செய்ய விவேகம் உபஸ்திதம் இல்லையா. அது மாதிரி யாம் வந்த காரியம் உன்னை வரவழைத்த காரியம் இல்லை இல்லையா. நாங்கள் அங்கிருந்து இல்லையா தேங்கூரில் சேரியில புறப்பட்டு ஒவ்வொருத்தரையா எத்தனை பேர் எழுப்பிட்டு இவ்வளவு நாங்கள் நடந்த நடைக்கு நீ ஒரு 4 அடி நடந்து உன் கோவில் நின்று இங்கனே பொந்தருளி 4 அடி நடந்த உடனே இப்படிப்பட்ட சிம்மாசனம் எங்களை மாதிரி இல்லையா வந்து நின்று அவருக்கு நின்று பண்ணி இல்லையா கோவில் நின்று இங்கனே பொந்தருளி இல்லையா இங்கனே பொந்தருளின்னு அர்த்தம். நீ நடந்தாங்க இப்படி நடந்தான்னு பார்த்தியான்னு நாங்க சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் வெளியில போகும்போது நான் வந்து அந்த சிம்மாசனம் உட்கார்ந்து உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லாது இல்லையா. கண்விழித்து அழகை கண்டோம் இப்ப உங்களுடைய தானே நடந்து வர அழகா இங்கனே இங்கனேன்னு இந்த பிரகாரமாக வந்தானேன்னு நாங்க பிரகாரம் இல்லையா காலத்தொக்கம் உள்ளவங்க இந்த நடையழக எண்ணி நாங்கள் சந்தோஷித்தோம். அப்படி இங்கனே பொறுத்தவரை கோப்புடைய சீரி சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையதோ என்பாவாய். அது யாம் வந்த நாங்கள் உன்னிடத்துல வந்ததான காரியம் அதாவது உன்னையே கொண்டு உன்னையே பெறுவதற்காக உன்னுடைய அனுபவ கைங்கரியங்களை பெறுவதற்காக யாம் வந்த காரியம் ஆராய்ந்து இல்லையா. நீங்கள் வந்த காரியம் ஏதோ அந்த மழை பெய்யறதுக்கு என்னமோ அதுக்கு விரதத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக அந்த கோபர்கள்லாம் அனுப்பிச்சு அவங்களை அனுப்புறேன்னு சொல்ல அதுதானே வந்திருக்கீர்கள் அப்படின்னாக்க இல்லையா. கொஞ்சம் இங்கித்தத்தோடு யோசனை பண்ணி
இல்லையா? அவர்கள் எங்களை அனுப்பின காரியம், நாங்கள் வந்த காரியம் வேறு. உடனே அதையா கொண்டு இல்லையா எங்களுக்கு எங்களுடைய மனசுல எங்களுக்கு யோஜனை பண்ணல இல்லையா? பசுக்குழியும் தின் போய் பசுக்குழியை ஓட்டி இல்லையா இங்கித ஞானம் இல்லாம இருக்கேப்பா குறிப்பிட்டு நடக்க மாட்டேங்குது இல்லையா? அதாவது அவர்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் சொன்னோமா அவங்கள்ட்ட இல்லையா? அது வார்த்தை அதுவா இருக்கலாம், ஆனா இல்லையா மனசுக்கு அந்த கிழக்கை என்ன தெரிய வேண்டாம் அவனுக்கு இல்லையா? அழிவு இருக்கும். ஏன் விவாகம் ஆச்சு, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, இன்னும் அவளை கொண்டு விடலாத்துல சரி அப்படி ஏதோ ஒரு இது பண்ணிட்டு இல்லையா ஒரு வியாஜ வச்சுன்னு போறான். இவனா அந்த ஊருக்கு நான் என்ன உபன்யாசத்துக்கு கூப்பிடுவோம்னு சொல்லி அவன் ஒரு உபன்யாசத்துக்கு கூப்பிட்டு அந்த அதுல நான் அவளை பார்த்து போகலாம், அதுல உபன்யாசத்துக்கு கூப்பிட்டுருக்கா இல்லையா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆம்பளையா இருக்கிற ஊருக்கு மாமனா இருக்கிற ஊருக்கு போனான். அங்க போனா நேரா அவத்து சாயங்காலம் உபன்யாசம் வந்துட்டு சாயங்காலம் உபன்யாசம் வந்துட்டு போகலான்னு வந்திருக்கேன், நான் பார்த்துட்டு போனேன் நானா வாப்பான்னு சொல்லி அண்ணா இல்லை அற்புதமா எனக்கு வேணா சேதமா தனியெல்லாம் பண்ணி நல்லா வாங்கிட்டு நான் அழகா இருக்கிற ஒரு ரூமை காய்ச்சி அங்கே ஒரு படுக்கையை போட்டு இதில் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்ன கூப்பிடுவோம்னு சொல்லிட்டான். ஏன் அந்த இவன் வந்தது என்ன அவளை பார்த்து ஒரு 4 வாரம் சொல்லிட்டு போகலாம் பிரீத்தியா ஒரு பார்த்து அதுக்குன்னு வந்தான். கடைசியில அவளை வரவே விட மாட்டேங்க சரின்னு சொல்லிட்டு ஏன் அதான் கரெக்டு எவன் தீர்த்தம் வேணும் அப்படின்னா இல்லை உடனே மாமியார் அது மாதிரி இருக்குப்பா நீ பண்ற காரியம். நாங்கள் பறைந்தது கடைசியில பறைகொள்வா அப்பதான் அந்த பறைங்கிறது கோடு அது டீ கோடு பண்ண போறா கடைசியில சித்தஞ்சிரி பாசத்துல. இவ்வளவு லோகத்தாருக்கு புரிய வேண்டாம், உனக்கு புரிய வேண்டாமோ? யாம் வந்த காரியம் என்ன நீ அறிய மாட்டாயோ, அதனால மற்றவர்களை போல வந்த காரியத்தை ஆராயாது பேசாமல் நீ ஆராய்ந்தது வேண்டும். ஏன் இது இடத்துக்குள்ள விற்த்தாந்தம். இங்க இல்லையா பெருமாளத்துல இல்லையா கோக்திருத்துவ வர்ணம்னு சொல்லக்கூடாது. கோக்திருத்துவ வர்ணமானது என்ன? துவமேவமே உபாய பூதோ பவேதி பிரார்த்தனா மதீஸ்வரனாகு இல்லையா? பிரார்த்தனா அப்படிங்கிறது தான் நீரே உபாயமாக வேண்டும் இல்லையா? துவமேவமே உபாய பூதோ பவ அப்படின்னு பகவானிடத்தை ரட்சகத்துவ பிரார்த்தனை பண்ணும், உபாயத்துவ பிரார்த்தனை பண்றதற்கு அதுதான் கோக்திருத்துவ வர்ணம். அதான் யாம் வந்த காரியம். நாம் வந்த காரியம் என்ன? உம்மிடத்துல உபாயத்துவம். நாங்கள் அக்கிஞ்சனர்கள் போன பாசத்துக்கு சொல்லிட்டோம், நாங்கள் அதுக்கு முன்னால பாசத்துக்கு சொல்லிட்டோம் இல்லையா? உன் மேல நீரட்டு உன்னுடைய ரட்சணத்துல பரிபூர்ண விசுவாசம் உடையவர்கள், உனக்கு அனுகூலத்தையே ஆச்சரிக்கக்கூடியவர்களாக, உனக்கு பிரதிகூலத்தை பண்ண மாட்டோங்கிற சங்கல்பத்தில் இருக்கிறோம். அதுக்கு நாங்க அப்புறம் சரணாகதி அப்புறம் உனக்கு அனுகூலமாவே இருப்போம், உனக்கு பிரதிகூலமா இருக்க மாட்டோம்னு நினைக்காத. இருப்போம், உனக்கு பிரதிகூலமாக இருப்போம், உனக்கு அனுகூலமா இருக்க மாட்டோம். ஏன் உனக்கு சரணாகதிக்காக அனுகூல சங்கல்பம் தான் இல்லையா? இனி உனக்கு பிரதிகூலத்தை பண்ண மாட்டேங்கிற அபிசந்தி மாத்திரம் தான். அதுக்கு உத்தர காலத்து என்னுடைய பிராரப்த கர்ம விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அதனால இல்லையா காலம் இருக்கிற வரையிலும் இல்லையா சரீர பார்த்த காலம் வரையிலும் சரீராவசான காலம் வரையிலும் பின்னுள்ள காலம் எல்லாம் அனுகூலாச்சரணம் பண்ணணும், பின்னுள்ள காலத்துலாம் பிரதிகூலாச்சரணம் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்கும் பிரபத்திக்கு சம்பந்தம் இல்லை. ஏழு கேட்ட பிரபத்திங்கிறதான ஏகக்ஷண காலமான ஒரு உபாயம், சத்ருத்தாக கணிக்கமான ஒரு கணமாத்திரத்தை அனுஷ்டிக்கப்படுகிறதான சத்ருத்தான உபாயம் இல்லையா? அதுதான் அங்கி. அங்கேயே கணமாத்திரத்துக்கு சத்ருத்துன்னு சொன்னா அதுக்கு அதனால இந்த பிரபத்திங்கிறதான ஒரு கணக்காலத்துக்குள்ளதான சத்ருத்தான உபாயத்துக்கு அங்கம் அப்படித்தான். அதனால நாங்கள் உனக்கு அனுகூல ஆச்சரணம் பண்ணுவோம். பிரபத்தி காலத்துல என்ன பண்ண முடியும்? சங்கல்பம் தான் பண்ண முடியும். அதனால ஆனுகூலிய ஆச்சரணம் பிரபத்திக்கு அங்க இல்ல, ஆனுகூலிய சங்கல்பம் தான் இல்லையா? ஒரு பிரபத்திக்கு பிறகு இல்லையா முன்பு இருந்தது போலவே இல்லையா
ஒரு பிரதிகூல உடனே அடுத்த இது ஏன் அஜீர்வாஜம் அது பரிணாதம் பண்ணிக்கா பரிணாதம் பண்ணி எல்லாம் பண்ணு பரிணாதம் பண்ணி அங்க சிவாஜிதம் வாங்கி இறங்கின உடனே வேட்டியை விட்டு தட்டாடையா கட்டிண்டு உடனே பிளாஸ்டிக் காப்பி அதை எடுத்து சாப்பிட்டு தான் இருக்கு. அந்த பரிணாதம் பண்ணி முடிச்சாச்சுட்டாங்க உடனே அடுத்த முறை அவளுக்கு இந்த வேட்டி அவ்வளவு கனமாப்படும் உடனே வேட்டியை வந்து தட்டாடையா கொடுத்துட்டு சட்டாப்புறம் வெளியில போய் கொடுத்தோம். முதல்ல தட்டாடை கொடுக்கணும். அப்புறம் ஒரு மணி சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி தாங்க மாட்டாங்க தான் பண்றோம். உடனே மாணவ வச்சு போய் இல்ல பிளாஸ்டிக் காப்பி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பண்ணி அதை பண்ணி அந்த காஃபி ஆச்சு அதை சாப்பிடாம அது இல்லையா. அதனால பிரதிகூலாச்சரணம் இனிமே பண்ண மாட்டோம்னு சொல்லல, பிரதிகூலாச்சரணம் பண்ண மாட்டோம்னு சங்கல்பமா அவ்வளவுதான் பிரபத்திக்கு அங்கம். அதுக்கு மேல பெருமாள் நாம யாவல் ஜீவம் பிராத்திகூல்யம் பண்ணாம இருக்க போறோம், யாவல் ஜீவன் நாம அனுகூல்யம் தான் பண்ண போறோம். பெருமாள் முட்டாள் இதெல்லாம் எதிர்பார்க்கு. நாம அடுத்தது என்ன பண்ண போறோம் நமக்கு தெரியும். தெரிஞ்சும் ஐயோ இந்த மட்டுக்கு ஒரு ஆளு இல்லையா பெருமாள் அந்த யாதவர்கள் கைலியவர்களே அவன் பட்ட பாடு புரியுதுனால கைலியம் ஏன் அர்ஜுனனுக்கு ஏன் உண்மைனா இவனத்தன அதிகாரியா பெருமாளால காண முடியல இல்லையா. இவன் மொத்தமா நம்ம மேல அசூரி இல்லாம இருக்கான் அப்படின்னு அது மாதிரி பெருமாளுக்கு இப்படியாவது ஒருத்தன் தானே பரணியாசம் பண்ணேன்னு ஒருத்தன் தானே அதுவே பெருமாளுக்கு போதும். இதுக்கு மேல இவன் முன்பு இந்த அபராதங்கள் அத்தனையும் பெருமாள் பொறுத்த தயாரா. அப்படி யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளையிலோர் என்பார். யாம் வந்த காரியம் தான் நாம் போகிற காரியம் பெருமாண்டத்துல நாம் இல்லையா சதாச்சாரியின் இடத்துல இல்லையா சக்தி பெற்று நாம் போகிற நாம இல்லையா கடைசி நம்முடையதான இல்லையா அந்த பரணியாசத்தினுடையதான பரிபூர்ண அங்கியோடு உண்டின அங்கம் என்னன்னு கேட்டா பெருமாண்டத்துல உபாயத்தை பிரார்த்தனை பண்ணுவதுதான். அதுதான் யாம் வந்த காரியம். அதை ஆராய்ந்து அருள் அப்படின்னு பெருமாள். இதான் கோப்திருத்த வர்ணம். கோப்திருத்த வர்ணம் யாருக்கு பண்றா அப்படின்னு கேட்டாக்க நம்முடைய ரட்சணத்துக்காக இல்லையா. அங்கிருந்து பெருமாள் இல்லையா விபவமாகவும் அர்ச்சையாகவும் வந்து அவசரத்திலாம் கோப்திருத்த வர்ணம். ஸ்ரீவைகுண்டத்தை பார்த்து பெருமாள் கோப்திருத்த வர்ணம் பண்ண முடியாது இல்லையா. நாம் அவனை உபாயமாக தரிக்க வேண்டும் என்பதற்காகவே இல்லையா உபயபூதனான பரமபூதருக்கு பெருமாள் இல்லையா உபாயத்து வேஷத்தை தரிசி இங்க வருது இருக்கே. இதுதான் விபவாவதாரம் அர்ச்சாவதாரம் போன்ற அவதாரம். மாறி மலை முடிஞ்சு அதாவது பெருமாள் மாரிக்காலத்துல மலை முடிஞ்சுல சிங்கம் வீற்றிருக்குமா போல சிங்கம் விழுந்து உறங்குமா போல பரமபதத்துல நம்முடைய ரட்சண வியாபாரம் எதிலையும் நோக்கில்லாதவனாக அங்க நித்தியசூரிகளுடையதான பரிசரியினாலேயும் பிராட்டிமார்களுடையதான அரவணத்திலேயும் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் அறிவுற்று. அறிவுற்றுங்கிறது என்னத்தோம் இப்படி இருக்கிறான். என்ன அறிவுற்றுன்னு கேட்டா இல்லையா இனி அவதாரத்துக்கான காலம் வந்ததுன்னு அறிவுற்று. அவதாரத்துக்கான காலம் எப்ப வரும்? ஏதாகி தர்மஸ்ய கிராமின் பவதி பாரத அபியுத்தான மதர்மஸ்ய ததோ ஆத்மானம் சுஜாமியகம். அவதாரத்துக்குரிய காலம் எது அப்படின்னு கேட்டா அவதாரத்துக்குரிய காலமானது தர்மமானது இல்லையா தாழ்ந்து அதர்மமானது ஓக்கத்தை எடுத்து உயர்ந்திருக்கிற காலத்துல அதுதான் பெருமாளுக்கு அவதார காலம். அந்த அவதார காலம் வந்து அறிவுற்று தீவிடிப்பு என்னன்னு கேட்டா இல்லையா அதர்மமானது இவ்வளவு ஓங்கி தர்மமானது இவ்வளவு தாழ்ந்தது. ஆசுர பகுதிகள் எல்லாம் மிகுந்த பலத்தை பெற்று இல்லையா அந்த அடியார்களா இருக்கக்கூடிய சாத்விகர்கள் எல்லாம் தலை தாழ்கிறார்கள் ஏற்பட்டதாக கோபம் இல்லையா. அந்த கோபத்தினால தீவிடி பெருமாளுக்கு ஆசிரித்த தர்ஷனத்துக்கு கோபம் வேணும் இல்ல. அந்த கஜேந்திரனுடைய கால முதல சக்திதான். அந்த தீராத சீற்றத்தால் சென்றிரண்டு கூறாக ஈராதனை இடர்களில் தான் என்பெருமான். நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயன் நாடிடரை நீக்காய் என வெகுண்டு தீராத சீற்றத்தால் பெருமாள் அது மாதிரி இந்த ராவணனை வதம் பண்ணணும் இல்ல. இந்த கணவனும் பெருமாள் ராவணன் சரணாகதி பண்ணுவேன் நினைச்சுட்டு இருக்க. அதனால பெருமாளுக்கு ராவணனை வதம் பண்றதுக்கு
இல்லையா, அதுக்கான கோபம் வரமாட்டேங்குது இல்லையா. அப்ப ராவணனும் மேலும் பெருமாள் என்ன பண்ண, ராவணனை கொல்வேன் வீழ்வேன் அரசாக்குவேன்னு இல்லையா யாருக்கு முன்னால் சாதிச்சிருக்காரு. அந்த வானவர்களுடைய சந்ததியில பெருமாள் பார்த்து சொல்லி இல்லையா, தன் அடியார்களுக்கு அவர்களை சாட்சி சொன்ன வார்த்தையை பெருமாள் மேல மாட்டான். என்னை நெகிழ்க்கணும், என் தனி நெஞ்சை தன்னை நெகிழ்க்க தானும் இல்லாம பெருமாள் இல்லையா, என்னை நெகிழ்க்கணும் என்னுடைய தனி நெஞ்சம் இல்லையா, என்னுடையதான இல்லையா மனசு இருக்கே அவரிடத்துல இருக்கிறதான என்னுடைய நெஞ்சத்தை அதை அகற்ற தானும் இல்லாம. ஏன் ஏன் அவன் சர்வசக்தனா இருக்கணும், உங்க தண்டத்திலிருந்து விளக்க முடியாதோ அப்படின்னு கேட்டா சொன்ன மேட்டருக்கு அவனுக்கு மேல போயிடும். ஒருத்தருக்கு மேல இடத்துல போன மேட்டர் அப்புறம் அவனால என்ன பண்ண முடியும், அவனுக்கு மேல யாருன்னு கேட்டா இல்ல பின்னை நெடுந்தோல் மகிழ் பீழ்வை முன்னை அமரது முழுமுதலாம் இல்ல, அவனுக்கு மேல மேலிடம் ரெண்டு இருக்கு. ஒன்னும் இல்ல பெரிய பிராட்சி அவளுடைய புருஷ காலமாக பரிகிரகித்த பிறகு இல்லையா எதுக்கு திராட்சையுடைய புருஷகாலத்தோட பெருமாள் மேல பெருமாள் இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால பெருமாள் என்னை நெகிழ்த்த தானும் இல்லானி, தானும் சர்வசக்தனான தானும் இந்த காலத்தில் சேர்த்து சக்தன் அல்ல. ஏன் சக்தன் அல்லன்னு கேட்டா இல்லையா, இது இவன் சக்தியை கொண்டு ஆகிற காரியம் இல்லை. ஏன்னா விஷயமானது இவனுக்கு மேற்பட்ட இவனை காரணம் இல்லையா பெரியவா ரெண்டு பேருக்கு விஷயம் போயிடுது. அது உண்மையானா பின்னை நெடுந்தோல் மகிழ் பீடுடை பெரிய நப்பின்னிறாச்சு. அடுத்தபடியா முன்னை அமரம், முன்னை அமரம்னா அனாதிகாரமா ஆயுத சூரியன். இவர்களுக்கு முன்னால சொன்ன வார்த்தையை பெருமாளால அப்புறம் இல்லைன்னு மறுத்து வேற ஒன்று செய்ய முடியாது. ஏன் அதனால இல்லையா அந்த பெருமாள் அவர் சொன்ன வார்த்தை அந்த மாறி மலை முடிஞ்சு மண்ணை குடந்திறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்துன்னு அர்த்தம் இல்லையா, அந்த தர்மத்தை அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான காலம் வந்ததுன்னு உணர்ந்து அந்த அதர்மத்தை ஒழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு வர வேண்டிய கோபத்தை வரவழைத்தார். பெருமாள் ராவண வதத்துக்கு முன்னால கோபஸ்ய வசம் ஏய்வான். இப்ப பெருமாளுக்கு கோபம்னு ஒரு கல்யாண குணம் இருக்கு, அது கல்யாண குணம் தான். அந்த கல்யாண குணத்தை வரவழைத்து அதை ஏறிட்டு கொண்டு ராவணன் வதம் பண்ண பொறுப்புல. ஏன் கோபத்தை வரவழைத்து திரும்பி ஏறிட்டு கொள்ளும் கேட்டா ராவணனுக்கு பெருமாள் கோபம் வரமாட்டேங்குது. ஏன் ராவணன் சரணாகதி பண்ணும், அவனை ரட்சிக்கணும்னு கடைசி நிமிஷம் அவனை வதம் பண்றதுக்கு முதல் நிமிஷம் வரையில் நினைக்கிறேன். ஒரு ரெண்டு காரணத்தால செய்ய முடியல. ஒன்னு ராவணன் நான் திருவடியிலும் விழ மாட்டேன் அப்படி திதா விபஜ்யம், ரெண்டா உடைந்தாலும் உடையவேனை வெளிய ஒரு கால சரணாகதி பண்ண மாட்டேன்னு இருக்காங்க. அது ஒரு காரணம். பெருமாள் என்ன பண்ணிட்ட அகம் வத்வா தசகிரீவம் சப்ரஹஸ்தம் சதாந்தவம் ராஜானம் தே கரிஷான சத்தியமேத பிரதிநிதி. ஏன்னா விபீஷன் ராஜாவை பண்ணு கேட்ட மாதிரி ஒரு சத்தியம் வேற பண்றார். அது யார் சந்நிதியில ஹர்யக்ஷது சென்று அங்க இருந்ததான வானவர்களுடைய கூட்டத்துல சப்தம் பண்ணிட்டார். அதனால அது மீறவும் முடியாது. அதனால ராவணனை வதம் பண்ணியாகணும். அதனால ராவணன் மேல கோபத்தை ஏறிட்டு கொண்டு கோபத்தை வகனை அது மாதிரி பெருமாள் இல்லையா அதர்மமானது ஓங்கி தர்மமானது சாய்ந்து போன காலத்துல அந்த அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை காப்பாற்றுவதற்கு அதற்கான கோபத்தை அது தீ விழித்து வேரி வெயில் பொங்க, வேரி வெயில் பொங்கன்னு அர்த்தம். அப்ராக்கிரமான தன்னுடையதான திவ்ய சம்ஸ்தானத்தை தேவ மனுஷ திவ்ய காவலாதி விழித்து அதுக்கு சஜாத்தியமாக பண்ணிக்கொண்டு வேரி வெயில் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதவி என்ன பண்ற அந்த திவ்யமங்கல விக்கிரத்தை எந்த சம்ஸ்தானத்துக்கு சஜாத்தியமாகப்பட்டது எப்பாடும் பேருந்துன்னு அர்த்தம் இல்ல. 4 பக்கத்துல நடக்கிறதான எப்பாடும் பேருந்து தேவர்கள் மனுஷர்கள் சிறியர்கள் தாவரங்கள் இவ்வித எந்த சரீரத்தை பரிகிரசிக்கிறதுன்னு அது 4 யோஜனையும் பண்ற எப்பாடும் பேருந்து உதவி
இல்லையா உதவின்னு இருக்கும். அந்த தன்னுடைய பரப்பு குணங்கள் சுவாசம் தெரியாதுகள் எல்லாம் உதவி இதெல்லாம் அங்க கொண்டு போனா இல்லையா அங்க ஒண்ணு காரியமாகாது, ஒத்துக்கூட ஆசிரிக்க மாட்டான்னு சொல்லி அவைகள்லாம் தன்னுடையதான பரத்த குணங்களையும் தன்னுடையதான சுவாசம் தெரியத்தையும் அங்கேயே உதறி எப்பாடும் சேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. மூறி நிமிர்ந்துன்னு அர்த்தம், இந்த அவதாரங்களுக்கு தகுந்தவாறு தன்னுடைய திருமையை ஒன்றுபடுத்தி நிமிர்ந்து முழங்கி. முழங்கின்னு அர்த்தம் இல்ல பரிசுராமாய சாதுனா வினாசாய் துஷ்டதான் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு இல்லையா சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் இல்லையா துஷ்டத்துகளான இல்லையா அவர்களை எல்லாம் அழிப்பதற்காகவும் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காகவும் நான் அவதரிக்கிறேன் என்று தன்னுடைய அவதார பிரயோஜனத்தை முழங்கி கொண்டு இல்லையா மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூவன்னா இந்த பிரகாரமாக இதெல்லாம் இல்லையா பகவான் இல்லையா நித்திய விபூதியில நிச்சிந்தையா இருக்கிற நிலையிலிருந்து கடைசியில லோக ரட்சணத்துக்கான காலம் நேர்ந்ததை அறிவுற்று இல்ல தர்மத்தினுடையதான வளர்ச்சியையும் தர்மத்தினுடைய சாட்சியும் அதர்மத்தினுடைய உன்னத்தையும் கண்டு கோபம் விட்டு தீ விழித்து இல்லையா அவன் மூறி வேறு மயிர் பொங்க மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல இல்லையா நீ பூவை பூவன்னா இல்லையா உன் நீ கோயில் நீங்களே போதரு. இப்போ அவதரித்து வந்த இடத்துல இல்லையா எதுக்காக அவதரித்து வந்த இந்த நப்பினக்கிராட்டோடு இந்த இல்லையா சேனகிரகத்தை உறங்குவதற்காக வந்த இல்ல அப்படிப்பட்ட நீ கோயில் நின்று இங்கனே போதரு. இங்க இங்கனேங்கிறதுக்கு இந்த பிரகாரம் அர்த்தம் இல்லை, இங்கனேனா எங்கள் திரும்பும்பார் இங்கிருந்து அப்படிங்கிற அர்த்தத்துக்கு இந்த பிரகாரம்னு அர்த்தம் உண்டு இல்ல. இங்க வா அப்படின்னாக்க இங்க வரணும் கிடைச்சக்கூடிய பாஷை இங்க இங்கே போகிறபடி இல்லையா நாங்க லட்சிய வர்க்கம் இருக்கிற இடத்துல வந்து ஆட்கொள்ள வேண்டியது பெருமாள் இருக்கிறார் இல்லையா. நான் இங்க இருக்கேன் அவர்கள் தான் என்ன சரணாகதி பண்ணுறோம் சொல்ல வழியில ஒரு 4 பேர் சரணாகதி பண்ண போறான். ஒரு புகன் சரணாகதி பண்ண போறான், ஒரு அவர் சுக்ரீவன் சரணாகதி பண்ண போறா, ஒரு சபரி சரணாகதி பண்ண போறா, அதுக்கண்ட ஒரு வீஷாவாக இவ்வளவு பேர் தான் சரணாகதி. இதுக்கு பெருமாள் எங்க புறப்பட்டு எங்க நடந்து போகணும் இல்ல. நாட்டில் பிறந்தவர் நாரணர் காலந்தியாவரோ நாட்டை நெறிய மசுரத்தை நசுவை நாடி தடைந்துட்டு இல்ல நாட்டை அழைத்து ஊழியர் செய்ய நடந்தமை கேட்டு இல்லையா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அது இதுதான் வேப்பல்ல இந்த லாட்சியில் இருக்கிற நம்ம ரூம்ல இருக்கிற எல்லாரும் வந்து இல்லையா கேட்கலாம்னு சொல்ல அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காம இல்லையா ஒவ்வொருத்தரும் அது மாதிரி நாம அவதரிச்சு வந்தோம் இந்த இடத்துல நாம இருப்போம் இல்ல எல்லாரும் வந்து நம்மளை பார்த்து காரியம் சொல்லிட்டு போகலாம்னு அப்படி இல்லை. அவர்கள் சாமி பெருமாளுக்கு மதுரையில எதுக்காக மதுரைக்கு வரா இல்லையா அங்க இருந்து கோகுலுக்கு இருந்தபடியே கம்சனை வரவழைச்சு அவனை கொள்ள முடியாத மதுரைக்கு வருது இல்ல கம்சனுடைய விரதத்துக்காக இல்லை, அந்த மாலாக்காரர் இருக்கும் அந்த அக்ரூர் இருக்கும் இல்லையா அந்த அவளுக்கு அக்ரூர மாலாக்காரர் பரம பாகவதான சிந்தித்திருப்பார். அவதரிச்சாச்சு, அவதரிச்சு இத்தனை நாளைக்கு இல்ல அங்க ஒத்துரும் கண்காணாத காண்டலிந்தி வளர்ந்து கண்ணனை சொந்தம் செய்யும் காண்டலிந்தி வளர்ந்துன்னு அர்த்தம். ஒத்துரும் கண் பார்க்க முடியாதபடிக்கு அப்படி வளர்ந்து அவ்வளவு ஒழித்து வளர்ந்து அடுத்த பார்த்து தாக்கி விட ஏன் எப்படி வளர்ந்து காண்டலிந்தி வளர்ந்து அப்படின்னா அது எவ்வளவு நான் என்ன சாதிக்கிறேன். விவாவதாரம் பண்ணியும் அந்தர்யாமி சட்ட பாடுபடுவது அந்தர்யாமியா இருக்கும் போதுனா என் பிருத்திவியன வேத என் ஆத்மான வேத என் ஆத்மான வேத என் விஜயானம் வேதன்னு இல்லையா அந்தர்யாமியிலும் ஒருத்தரால அறிய முடியாது கடந்து எங்கும் விவாதாரம் பண்றது நாட்டினோடு நடந்து உழைக்கின்னு அப்படி விகாரம் அப்படி பண்ணுவதற்காக இல்லையா கடைசியில் விவாதாரம் பண்ணி அந்தர்யாமி பட்ட பாடுபடுவது கண்ணன் அவளை 8 வருஷ காலம் ஒளித்து வளர்ந்து அப்படி ஒளிந்து வளர்ந்த காலம்லாம் போக பெருமாள் எதுக்கு புறப்பட்டான்னு கேட்டா புறப்பட்டவன் மதுரையில் எங்க போனான் முதல்ல மாலாக்காரருக்கு எடுத்து போனான். மாலாக்காரர் சாதிக்கிற இல்லையா நெடுந்தெருவே போக இந்த ராஜகுமார்கள் என் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறார்கள் இல்லையா. நெடுந்தெருவே போக வேண்டிய ராஜகுமாரர்கள் அதாவது
சேஷிகளாக இருப்பவர்கள் சேஷபூதர்கள் தாங்கள் இருக்கிற இடத்துக்கு கூவி பணிகொள்ளலாமா இருக்க செய்து நெடுந்தெருவே போது இந்த ராஜகுமாரன் முடுக்கு தெருவிலுக்கு என் வீட்டு வாசல் இருந்து நின்றார்களே அப்படின்னு. இதுதான் உங்க சௌலபியத்தினுடைய பராகாட்டைன்னு சொல்ல முடியா. அவதரித்த என்பருமா பரமபுரத்தை விட்டு இங்க வந்து அவதரிச்சது முக்கியம் இல்லை, அவதாரத்தை தாமத்தர் இடத்துல எல்லாரும் 4 இருக்கிறது வாங்குவோன்னு கூப்பிடாதபடிக்கு இந்த சௌலபிய அதிகம் என்னன்னா அவரவர்கள் இருந்த இடத்துல நீ போய் நின்று இங்கனே போத்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனம். கோப்புடைய சீரிய சிங்காசனம் என்றாவது ஸ்ரீவைகுண்டத்துல உனக்கு பெரிய கோப்புடையதான சீரிய சிங்காசனம். அங்க தர்மா தர்மங்களால தியானங்களால கோப்புடைய இங்க வந்தா கோப்புடைய சிம்மாசனம் இத பத்ரவேதியின் திரிவேதி காத்தா தாத்தா கதானா கலதி கமனிகா காப்பிலி குவாப்பிலீனா க்ஷீணா காணாதவாணி துருகண ஹரகிர சௌரபம் நாரபந்தே க்ஷாமா கௌமார்லோக்தி ஜெகதி குருமதம் கௌரவா தூரவாந்தம் கா சங்கா சங்கராதேகே பஜதி யதிபதோ பத்ரவேதியின் திரிவேதி. எங்கே பரமபதத்தை கூட இல்லாத ஒரு உத்கிருஷ்டமான சிம்மாசனத்தை இல்லையா பெருமாளுக்கு யார் அமைச்சு கொடுத்துருக்கா? இந்த லீலா பூஜையில வந்தா தான் இந்த சிம்மாசனம். அது எது? அந்த கோப்புடைய சீரை சிங்காசனம் இல்லையா எதிபதி இல்லையா அருள் செய்தான அது பத்ரா. கா சங்கா சங்கராதேகே பஜதி எதிபதோ பத்ரவேதி ஸ்ரீவேதி. பெருமாள் எதிராஜரால் பண்ணப்பட்டதான இந்த திரிவேதியான பத்ரவேதி. பத்ரவேதியில சுபத்திரமான இந்த மங்களமான ஆசனத்தை பெருமாள் வந்தான்னா அவன் இருக்க பார்த்து இல்லையா காத்தா தாத்தா கத்தானா கலத்தி ஜமனிகா இல்லையா அந்த தாத்தா பௌத்தர்கள், அந்த பௌத்தர்கள் பண்ண துர்வாதங்கள் எல்லாம் இல்லையா அவர் பார்த்த உடனே பத்து போயிடும். காத்தா தாத்தா கத்தானா கலத்தி கமனிகா குவாப்பிலி கமனிகா குவாப்பிலீனா இல்லையா அந்த சபிரதுக்கான அவன் சொல்லக்கூடியதான அந்த சாங்கியம் அந்த பிரகிருதி தான் இல்ல பரபத்துவம் அதுதான் ஜெகத்கான்னு சொல்ற அந்த வாதங்கள் எல்லாம் குவாப்பிலீனா எங்க போய் லயம் அடைந்ததுன்னு தெரியும். சீனா காணாத வாணி காணாதவர்கள் சொல்லக்கூடியதான அந்த வைசேஷியம் இருக்காலே அவர்கள் பெருங்கொண்டத்து பண்ண வாதம் எல்லாம் ஷாமா சீனாக அவருடைய வாயுது அவருடைய குரலானது க்ஷயத்தை அவர்களுடைய வாதங்கள் எல்லாம் க்ஷீணமாயிடுச்சு. இல்ல சீனா காணாத வாணி துருகிர ஹரகிர சௌரபம் நாரபந்து. துருகினம்னா பிரம்மா, ஹரம்னா சிவன். இந்த பிரம்ம ருத்ராதிகள் பண்ணதான இந்த யோக மதம் சைவ மதம் இவர்கள் எல்லாம் இல்ல விராசத்தை அடைந்தார். க்ஷாமா கௌமாரி யோக்தி குமாரில பட்டர் பண்ணதான அந்த மீமாச மதம் இருக்கு. க்ஷாமா க்ஷாமான அர்த்தம் அது இறச்சி துரும்பா போயிடுச்சு. குருமதம் கௌரவா தூரவாந்தம். கௌரவம் என்ற தோஷகிருத்தமான குருன பிரபாகர மதமான தூரவாந்தம் இல்லையா கிட்ட வர முடியாம எட்டையே அசந்து விழுந்தது இல்லையா. கா சங்கா சங்கர் இவ்வளவு மதங்கள் இப்படி போனா சங்கராதேகே கா சங்கா எல்லாம் எப்போன்னு கேட்டா எதிபதோ பத்ரவேதி திரிவேதி எம்பெருமான அமைத்துதானே இந்த பத்ரவேதி. இப்படிப்பட்ட பூப்புடைய அந்த பூப்புன்னு என்ன அர்த்தம் இல்லையா அந்த சங்கரனும் மற்றொரு என்ன பண்ண பார்த்தா இந்த 3வது எடுக்காம 2 ஏழை எடுத்து பின்னல் பின்ன பார்த்தா இல்லையா பேத ஸ்ருதியும் அபேத ஸ்ருதியும் மட்டும் இல்லையா தலைமை 2 காலத்துக்கு பின்ன முடியுமா? பாஷா என்ன பண்றாரு 3வது ஏழை எடுத்த என்ன அதுதான் இல்ல கடக ஸ்ருதின்னு சொல்லக்கூடியதான அந்தர்யாமின் சாமி. அவர்கள்லாம் பேத ஸ்ருதியை அபேத ஸ்ருதியை பொருத்த விட முடியல. காரணம் என்னன்னு கேட்டா இல்ல அவர்கள் இவர் பேத ஸ்ருதியை இருக்கு தெரியும் அபேத ஸ்ருதிக்கு அப்பிரமாண்யம் கல்பிச்சு பேத ஸ்ருதியை கதி சாமானியம்னு நியாயம் கேட்டார். அவர் சங்கரர் பார்த்தார் அபேத ஸ்ருதிகள் மட்டும் பேத ஸ்ருதி கிடையாது அவர் அபட்சேத நியாயங்கள்லாம் சொல்லி அவர்கள்லாம் வெளியில லௌகிக நியாயங்கள் எடுத்தார். பாஷா நியாயங்கள்லாம் வேண்டாம் இந்த பேத ஸ்ருதி அபேத ஸ்ருதி பொருத்த விடுறதுக்கான ஸ்ருதி வேதத்திலேயே இருக்கு. அதனால 2 காலம் எடுத்து பின்ன பார்த்தார்கள். பேத ஸ்ருதி அபேத பொருத்த விட பார்த்தார்கள். இல்ல சங்கர மத்வாதிகள் அவர்களால முடியல. பாஷிகாரர் இல்ல 3வது ஏழு எடுத்துக்கணும் ரொம்ப சுகமா இல்லையா இந்த வேதத்தை கேச சோதனம் பண்ண
இல்லையா திப்பு சிறந்தன சரஸ்வதி சுக்குர பந்து செய்திருக்கா. அதான் கோப்புடைய சீரிசுமா. எப்ப கோப்பு வரும்? 2 எழுத்து பெண்ணுக்கு கோப்பு வர முடியாத 3 எழுத்து பெண்ணு, அதாவது வேதஸ்துதி, அபேதஸ்துதி, கடகஸ்துதி என்கிற 3 எழுத்து இல்லையா. பிரம்மத்தை காட்டிலும் சேதனா சேதனங்கள் வேறுபட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய வேதஸ்துதிகளையும், பிரம்மமும் சேதனா சேதனங்களும் ஒன்றானது அப்படின்னு சொல்லக்கூடிய அபேத ஸ்துதிகளையும் 2ஐயும் சரீராத்மாத்ம பாவத்துக்கு சுவாமி. இந்த சரீராத்ம பாவம் இருக்கு இல்லையா, அதுதான் இல்லையா பேதம் அபேதம் 2ஐயும் நிரூபி. இந்த சரீரம் ஆத்மா 2ஐயும் ஒன்னாக்கி ஏகவஸ்துவா விவகாரம் பண்றோம். நான் வருகிறேன், நான் ராஜகோபாலன் சொல்ற இடத்துல என்ன பண்றோம்? வருகிறேன். இந்த ஆத்மா மட்டும் வருதா, இந்த சரீரம் மட்டும் வருதா? 2 வராது. ஆத்மா இல்லாத சரீரம் அங்கேயும் வராது. அதுதான் எல்லாரும் போய் பார்க்கணும். அது மாதிரி இல்லையா சரீரம் இல்லாத ஆத்மாவும் இல்லையா சங்கரனா யோக்கியம். அதனால இல்லையா வருதல் போதல் கமனா இல்லையா இதெல்லாம் எதை ஆச்சரியமாக கொண்டிருக்கு? தேகத்தும் ஆத்மாவும் சேர்ந்து சேர்த்து நான் வருகிறேன்னா, நான் சப்தம் என்ன? இந்த சரீரத்தை ஆத்மாவையும் ஒன்றாக பண்ணி அந்த ஏக வஸ்துவை நான் சொல்றேன். ஏன் இது சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு ஏகத்த விவகாரம், அபேத விவகாரம். சிவன் என்ன பண்றான்? இந்த தேகத்தையும் ஆத்மாவையும் தனித்தனியா பிரிச்சு விடுறான் இல்லையா. ஏன் இப்ப நான் பிரிச்சு இல்லையா, இந்த இன்னைக்கு காசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்றேன். என்ன சொல்றேன்? என் உடம்பு சரியில்லை, நான் சரியில்லைன்னு சொல்லிடுது. அதுக்கு அர்த்தமே வேற. என்ன சொல்லி பண்றா? என் உடம்பு சரியில்லை அப்படின்னு பண்றான். நான் வேற என் உடம்பு வேறு பிரிச்சு 2ஆ விவகாரம். நான் வரணும்னு தான் இருக்கேன், என் உடம்பு சரியில்லைன்னு. நான் வேற என் உடம்பு 2ஆ பிரிக்கிறா இல்லையா. அது சரீரத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் வேற. எப்போ நான் சரீரத்தை இந்த ஆத்மாவை எப்போ ஒன்னா இருக்குதோ, இந்த சரீரம் தனக்கு அனுகூலமா இருக்கும்போது தன்னை இந்த சரீரத்தை சேர்த்து நான் தான். இந்த சரீரம் எப்போ தனக்கு பிரதிகூலமா இருக்கோ அப்போ இந்த சமயம் சரீரத்தை வச்சு ஏன் சரீரம் சொல்றேன். ஏன் அது மாதிரி அஜ்ஞானத்தால பிரதிகூலமா நிற்கும் போது நான் வேற பெருமாள் வேற நினைப்பு வருது. அப்போ 2ம் வேதமாக வேறுபட்டு இருக்கிறது இல்லையா. அந்த பெருமாள் பக்தினாலேயோ பிரபத்தினாலோ சொரூபான குணமாக பத்துக்கிற காலத்துல அந்த சரீராத்ம பாவமாக ஞானத்தால் பற்றுவாங்க. அதனால இந்த சரீரம் ஆத்மானு வந்துருக்குன்னா இந்த சரீரம் இந்த ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டதுதான். இந்த சரீரமானது ஒரு ஜடமான பிராகிருதமான பதார்த்தம், சுயம் பிரகாசமான இல்ல அப்ராகிருதமான நிச்சயமான பதார்த்தம் ஆத்மா. இது வேற திரவியம், அது வேற திரவியம். அதனால வேதம் பிரமாண சித்தமா கிடைக்க செய்து ஒரு அபேதம் சொன்னா எதுனாலும் சொல்ல முடியும்? சரீராத்ம பாவத்தால் தான் 2ஐயும் உண்டாங்க. அப்படி சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் ஆத்மா என்று சர்வேஸ்வர் பிரதான தொழில்தந்திரமாக சித்தாந்தம் பண்ணி வேற ஒட்டு இசையாதானே இல்லையா அப்படி பண்ணி அந்த கோப்புடைய சீதி சிங்காசனத்துல இந்த பரபிரம்மத்தை இந்த புருஷோத்தமான பகவானை இருத்தினார் பாஷிக்கார். அதனால வைகுண்டத்துக்கு சிம்மாசனம் யார் பண்ணாலும் இல்ல, இந்த சிம்மாசனத்தை பாஷிக்கார் பண்ண சிம்மாசனம். இந்த கோப்புடைய சீதி சிங்காசனத்திலிருந்து இல்ல யாம் வந்த காரியம் ஆகிறார். யாம் வந்த காரியம் என்ன இல்லையா? எங்களுடைய ஆட்சின் சின்னத்தையும் எங்களுடைய அனநிகத்தியத்தையும் உன்னிடத்துல விஜாபனம் பண்ணி உன்னிடத்துல மகா விசுவாசத்தோட உனக்கு ஆணுகூல்யத்தையும் உனக்கு பிராத்திகூல்ய வர்ஜனத்தையும் சங்கல்பித்துக் கொண்டு அகமத் அபராதானா மாலையா இல்லையா அகிஞ்சனோ அகதி துவமேவ மே உபாய பவே பூதோ பவேதி பிரார்த்தனாமதி சரணாகதி இல்லையா. நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் இல்லையா? எல்லாம் உன்னையே ஏன்னா எங்களுக்கு இல்லையா நீயே உபாயனாலும் நீயே பிராப்தியமா உன்னை உபாயமாக கொண்டு பெற பார்க்க வேறொரு பிராப்திய பதார்த்தம் எப்படி எங்களுக்கு வேண்டாமோ அது மாதிரி வேறொரு உபாயமாக கொண்டு பெற பார்க்க நீயும் வேண்டாம் இல்லையா இல்லையா. வேற உன்னை தவிர வேறொன்றுனால பிராப்திங்கிற தோஷமும் உனக்கு வரக்கூடாது இல்லையா. உன்னை தவிர வேறொன்றை பிராபகமாக கொண்டேங்கிற தோஷம் எனக்கு வரக்கூடாது. எனக்கு வர தோஷம் கூட உனக்கு வரக்கூடிய தோஷம் பெரிய தோஷம். உன்னுடைய வைலட்சணியமே போச்சு
ஒன்றை தவிர இன்னொன்றினால அடையப்பட வேண்டியது அடையப்படக்கூடியதான் நீ ஆயிட்டீங்கன்னா அப்புறம் உனக்கு என்ன பெரிய வைலட்சுமி இல்ல, அப்படிப்பட்ட நீ எனக்கு வேண்டாம் இல்ல. உன்னால் அல்ல என்னான் செய்கேன் என்ன யாரை கலைகன் என்ன என் செய்கின்றார் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேன். உன்னாலெல்லாம் ஒன்றும் குறை வேண்டேன், யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன். உன்னையே உபாயமாக கொண்டு பெறுகிறதுக்கு நீ வேணும். உன்னை உபாயமாக கொண்டு வேறொன்று பெறுவது வேண்டாம், வேறொன்று உபாயமாக கொண்டு உன்னை பெறுவது வேண்டாம். இதுதான் பரமே கான்சியஸ் இல்லையா? யாம் வந்த காரியம் என்ன இல்லையா? ஆமா, எங்களுடையதான இல்லையா அபராதங்களை முன்னிட்டு கொண்டு எங்களுடையான தியானம் இல்லாம சக்தி அஞ்ஞானத்தையும் அசக்தியும் முன்னிட்டு கொண்டு உன்னை தவிர எங்களுக்கு ஒரு உபாயம் இல்லை, நீயே உபாயபூத்தனாக நின்று உன்னையே தந்தருள வேணும் பிரார்த்திக்கிறதா நாங்கள் வந்த காரியம். இந்த யாம் வந்த காரியம் ஆராய்ந்து இல்லையா, ரொம்ப ஆராய்ந்து பண்ணக்கூடிய வருவான் இல்லையா. எதா ஆராயுதுன்னு அப்படின்னு கேட்டாக்க பெருமாள் ஒரு தவிர்த்த ஒரு சரணாகமத்தை ஆராயிர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இவன் அனன்ய பிரயோஜனா, இவன் பிரயோஜனாந்திரப்பறனா. ஏன் கொள்கை கொள்ளாமை இல்லாதான், இயல்கள் இராகம் இல்லாதான் இல்லையா, சொரூபத்தினாலேயோ குணங்கள்னாலேயோ இல்லையா விருத்தத்தினாலேயோ ஞானாதிகள்னாலேயோ எந்த விதமான வித்தியாசத்தையும் பார்க்க மாட்டான். ஆனால் வில்கை வில்லாமை விரும்பி உள்கந்தான் கூறம். இது ஒண்ணு மட்டும் பெருமாள் ஆராயக்கூடிய விஷயம் இல்லையா. தன்னிடத்துல ஒரு சரணாகதி பண்ணவனே வேற எந்த விஷயத்தை பெருமாள் ஆராய மாட்டான். இவனுடைய தகுதியை ஆராய மாட்டான், இவனுடைய ஞான சக்தி ஆராய மாட்டான். இவன் நம்ம சரணாகதி கொண்டு தகுதி அற்றவனா அது கூட இல்லை. ஒரே ஒரு விஷயம், இவன் அனன்ய பிரயோஜனா, இவன் பிரயோஜனாந்திரனா. ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அனன்ய பிரயோஜனர்கள், நாங்கள் சரணமாக பற்றுவதும் உன் ஒருவனைத்தான், நாங்கள் பிராப்தியமாக அடைய விரும்புகிறது உன் ஒருவரைத்தான் என்கிற அவ்விஷயத்தை நன்றா ஆராய்ந்து அருளே எங்களுக்கு உன்னை உபாயமாக கொடுத்துள்ள வேணும் அப்படின்னு பகவான் வந்து உபாயத்துவ பிரார்த்தனை பண்றதான. இதுக்கு முன்னால எல்லாம் இந்த உபாயத்துவ பிரார்த்தனைக்கான நிச்சய பூதியிலிருந்து பெருமாள் இப்படிப்பட்ட அவதாரங்களால இங்க வந்து இல்லையா சேகரர்கள் அவர்கள் அழைக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் இருக்கிற இடத்துக்கு தான் சென்று இல்லையா எங்க இருந்து அப்படின்னு கேட்டாக்க நாம் பண்ற சரணாகதி என்ன, அப்படி சரணாகதி விஜயத்துல பாஷிகாரித்து கொடுத்ததானே அப்படிப்பட்ட சீரிய சிம்மாசனம், அந்த பூப்புடைய சீரிய சிம்மாசனத்திலிருந்து எப்பவும் நான் இன்னைக்கு சரணாகதி எல்லா சம்பிரதாயத்தையும் சரணாகதி விஜயத்தை கொண்டுதான் நம்முடைய சம்பிரதாயத்துல அது சரணாகதி விஜயத்தை கொண்டுதான் முதல்ல பிராட்டியோட புஷகாரத்தில் ஆரம்பிச்சு பெருமாளுடைய சம்போதனங்கள், அதுக்கப்புறம் பெருமாளிடத்துல இல்லையா அனந்த கதியா சரணாகதி பண்றது, அதுக்கப்புறம் சரணாகதி பல பிரார்த்தனை, இது எல்லாமே அப்படியே தெரிஞ்சிடணும். சனாச்சார சம்பிரதாயத்தை கூட பன்னியாசமும் தனியா பண்ணாதவாள் கூட முதலாண்டாம் திருமாளியில இவருடைய துடாச்சார திருமாளிகள் எல்லாம் சமாசேனம் ஆன பிறகு சமாசேனத்தை பகுலத்துல பண்ணி வச்சு அப்புறம் ஒவ்வொருத்தரையா தனியா உள்ள கூப்பிட்டு அங்க கத்தியத்தை அனுசந்தானம் பண்ணி துவயமந்திரத்தை ஒரு தடவை சொல்லி வச்சதுங்கிறது அங்கேயும். ஆக இந்த நாம் பெற்றதான இந்த உபாயத்துவ பிரார்த்தனையானது சரணாகதியானது பாஷிகார வகுப்பு கொடுக்குது. அதான் போப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளே. இந்த போப்புடைய சீரிய சிங்காசனங்கிறது பெருமாள் உத்தரவுக்கார சிம்மாசனம். பாஷிகாரு பெருமாள் சொன்ன பார்த்து கொண்டேன், பெருமாளும் பிராட்டி நகர சேப்தியில இல்லையா. அதனால இந்த போப்புடைய சீரிய சிம்மாசனம் அப்படிங்கிறது பெரிய பிராட்டியாவோட பெருமாள் எழுந்திருக்கக்கூடிய வெறி சிம்மாசனம் இல்லை, அப்படிப்பட்ட சீரிய சிம்மாசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள்னு சொல்லிட்டு சோமேவும் உபாய பூத்தோ பவ அப்படிங்கிறதான இந்த கோப்துவ வர்ணம் இந்த பாசத்துல உள்ளம் பாதிப்பார். நான் லேட்டா வந்துருந்தாலும் 9 இல்லைன்னு இவ்வளவு நாள் ஏன் பண்றதில்லை. நான் இன்னைக்கு ஒரு 7 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன். நாளைக்கு வாசுவது நாளைக்கு அது ஒவ்வொன்றுக்கும் திருஷ்டாந்தம் கூட லௌகிகமா இருந்தாலும் சுத்தமா இருக்கும். இனிமே எங்க கேட்க போறோம், ஏதோ நீங்க சொன்னா
ஐயம் பரவச்சு போதும் டக்குன்னு ஒண்ணும் தெரியல. இப்பதான் நினைச்சாங்க ஐயோ ஐயங்க இல்லையேன்னு இப்பதான் மனசுக்கு அந்த என்ன சொல்றது இந்த எம்டி இப்பதான் நமக்கு மனசுல நினைச்சா அந்த ராக்குவத்தை நினைச்சா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பயமா இருக்கு. அன்று உலகம் அளந்தாய் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சித்தாய் திருப்போற்றி கொண்டாய் புகழ் போற்றி கண்டு குடிலாய் எழுந்தாய் கடல் போற்றி கொண்டு குடிலாய் எழுத்தாய் குணம் போற்றி வென்று வயலுக்கும் எங்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே எட்டி பரவுள் மாநிலோ என்பாவாய். அஞ்சு உலகம் அளந்தாய் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சித்தாய் திரள் போற்றி கொண்டாய் உழைத்தாய் புகழ் போற்றி கண்டு குடிலாய் எழுந்தாய் கடல் போற்றி கொண்டு குடிலாய் எழுத்தாய் குணம் போற்றி என்று வகையெடுக்கும் எங்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் யாம் வந்தோம் இறக்கேரோ என்பாவாய். கோல பிறந்தவோ கோவில் வாழுவோர் கோடி வழிவானம் தோன்றும் ஊர் நீதியான் நலத்தர் வாழும் போர் நான்மறைகளோடுவோர் இது விட்டோர் வேதம் போகோர் பாடகங்கள் ஏற்கும் மரமடியாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கையைக்கு வைத்து வரியாத மானிடரை வையம் சுமப்பதும் அம்பே திருவாடி சூரத்து ஜகத்து வித்தாள் வாழியே திருப்பாவை 30 சென்றாக கருத்த வென்றை வாழியே பெரும்பூதூர் மாபுரிக்கு பின்னாள் வாழியே 143 வைத்தாள் வாழியே உயர்கட்டே கட்டி உகந்தளித்தாள் வாழியே மண்புதுவை நகர்கோவை மலர்பதங்கள் வாழியே கவிதார்த்திக விண்மாய கல்யாண குணஜாலினே வெங்கடேஷாய வேதாந்த உடனே நம வாதிசிவ இரோமங்க பஞ்சாங்க பராக்கிரம ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய சிரம் விஜயதாம்புவி ஸ்ரீராமானந்த சித்தாந்த நிர்தாரண புரந்தர ஆதிவன் ஜடகோபாகி எதீந்திரோ ஜெயதாம்புவி ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம திவ்ய பாதுகா தேவக ஜீவன் ஜடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேவ